சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கூற்றாயினவாறு விலககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். தோற்றாதின் வயிற்றினகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றே நடியே நதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கோயில் திருப்பண்ணியர் திருவிருத்தம். நம்பியாண்டார் நம்பி அருளி செய்தது. சிவநேச செல்வர்களால் கோயில் எனச் சிறப்பித்து போற்ற பெரும் பெற்ற புலியூராகிய தில்லை திருச்சிற்றம்பலத்தில் எழுந்தருளிய கூத்தப் பெருமானை போற்றும் கட்டளை கலித்துறையாகிய திருவிருத்தங்களால் செய்யப்பட்ட நூலாதலின் கோயில் திருப்பணியர் விருத்தம் என்ற பெயர் பெற்றது. நாரையூர் பொல்லாப்பிள்ளையார் உணர்த்தி அருளியபடி தில்லை திருக்கோயிலை அடைந்து தேவார திருமுறைகளை காண விரும்பிய நம்பியாண்டார் நம்பிகள் இந்நூலால் கூத்தப் பெருமானை பரவி போற்றினார் என்பது வரலாறு. கிடைக்கும் கட்டளை கலித்துறை. நெஞ்சந்திருவடி கீழ் வைத்து நீள்மலர் கண்பணிப்ப வஞ்சங்கடிந்து உன்னை வந்தித்திலேன் அன்று வாணருய நெஞ்சம் கருத்து பெருந்தகையே நல்லதில்லை நின்ற அஞ்சம்பவள வண்ணா அருட்கு யான் இனி யார் என்பரே. நெஞ்சத்தை உன் திருவடிக்கீழ் வைத்து நீண்ட மலர் போன்ற கண்களில் நீரரும்ப வஞ்சத்தை வெறுத்து ஒதுக்கி உன்னை வழிபடவில்லை. முன்பு தேவர்கள் பிழைப்பதற்காக அழகால விடத்தை குடித்து அருளிய பெருந்தகையே நல்ல தில்லையில் நடமாடுகின்ற அழகிய செம்பவள வண்ணா உன் அருளை விட்டு இனி வேறு யார் அருளை எதிர்பார்ப்பேன் என்பதாம். என்பும் தழுவிய ஊனும் நெக அகமே எழுந்த அன்பின் வழிவந்த ஆரமருதே அடியேன் நுரைத்த வெண்புன்மொழிகள் பொருத்தி கொலாம் வளர்த்தில்லை தன்னுள் மின்புன்மலிர் சடை வீசி நின்றாடிய விண்ணவனே. தெளிவுரை. எலும்பும் தழுவிய ஊனும் நெகிழ்ந்துருக அகத்திலிருந்து எழுந்த அன்பின் வழிவந்த நிறைந்த அமிர்தம் போன்றவனே, அடியேன் உரைத்த வலிமை தங்க இழிந்த சொற்களை பொறுத்து அருள்வாயாக. மென்மேல் உயர்கின்ற தில்லை சிற்றம்பலத்துள் மின் சடை புன்சடை மிளிர் சடையாய் வீசி நின்று ஆடிய தேவனி. செல்வநாயம்மா. அவனறிக்கே விடப்புக்க இன்னான் அழுந்தாமை வாங்கி தவநெறிக்கே இட்ட தத்துவனே அத்தவப்பயனாம் சிவநெறிக்கே என்னை உய்ப்பவனே செனநந்தொரும் செய்வ மறுத்தாழ்வதற்கோ தில்லை நட்டம் பயில்கின்றதே. வீணான நெறியில் விளையிருந்த என்னை அவ்வாறு விழுந்து விடாமல் காப்பாற்றி தவநெறியில் செலுத்திய உண்மை பொருளே, அந்த தவப்பயனாகிய சைவ நெறிக்கே என்னை நடத்தி செல்பவனே, பிறவிகள் தோறும் செய்கின்ற பாவங்களை போக்கி அருள்வதற்கோ தில்லையில் நடனமாடுகின்றாய். பயில்கின்றிலேன் திருநாமம் பனிமலர்த்தார் முயல்கின்றிலேன் நின்றிருவடிக்கே அப்ப முன்னூரில்லை இயல்கின்ற நாடக சிற்றம்பலத்துள் எந்தாயிங்கனே அயர்கின்ற நான் எங்கனே பெருமாறு நின்
ஆரருளே. உன்னுடைய திருநாமத்தை துதிக்க பயிற்சி செய்யவில்லை. குளிர்ந்த மலர்களை உன்னுடைய பாதங்களில் அர்ச்சிக்க முயற்சி செய்யவில்லை. கருதுகின்ற தில்லையில் நடனமாடுகின்ற என் தந்தையே, எவ்வாறு வீணில் காலங்கழிக்கின்ற நான் உன்னுடைய நிறைந்த அருளைப் பெறுவது எங்கனம்? இதை நீ எனக்கு தெரிவிப்பாயாக. அருதிக்கு விம்மி நிவந்ததோ வெள்ளி குவடதஞ்சு பருதி குளவி உமிழ்கின்றதே. ஒக்கும் பற்று விட்டோர் கருதி தொழுகளற்பாதமும் கைத்தலம் நான்கும் மெய்த்த சுருதி பதம் முழங்கும் தில்லை மேய சுடரினுக்கே. திக்குகள் அழுது உயர்ந்தனவோ, வெள்ளி மலையாய கைலாயத்துக்கு அஞ்சுகின்ற இளங்கதிரவன் உமிழ்கின்றதை ஒக்கும் பற்றுவிட்டவர்கள் கருதி தொழுகின்ற களலணிந்த திருவடிகளும் கைகள் நான்கும் உண்மையான மறைமொழிகளும் முழங்குகின்ற தில்லையில் கோயில் கொண்டுள்ள பேரொளிக்கே பேரொளியினால் இவ்வாறு நிகழ்கின்றனவோ என்கிறார். சுடலை பொடியும் படுதலை மாலையும் சூழ்ந்த என்பும் மடலை பொலிமர் மலர் மாலை மென்தோள் மயிர்கயிரும் அடலை பொலியில் மூவிலை வேலும் அணி கொள் தில்லை விடலைக்கென் ஆணைக்கு அழகிது வேத வினோதத்தையே. தெளிவுரை. மயான சாம்பலும் இறந்தவர்களின் தலை மாலையும் அவர்களுடைய எலும்பும் மடலை பொலி மலர் மாலை மென்தோள் மேல் பஞ்ச வடிவம் வெற்றி பொருந்திய மூவிலை சூலமும் அழகு நிறைந்த தில்லை வீரனுக்கு இது என்ன அழகோ, வேத வினோதமோ என்று வியக்குகின்றார். வேத முதல்வன் தலையும் தலையாய வேள்வி தன்னுள் நாதன் அவன் எச்சன் நற்றலையும் தக்கனார்தலையும் காதியதில்லை சிற்றம்பலத்தான் களல் சூழ்ந்து நின்று மாதவர் என்னோ மறைமொழியாலே வளர்த்துவதே. நான்முகனது தலையும் சிறந்த வேள்வியுள் யாக தலைவனாகிய தக்கனது தலையும் விழுமாறு கொன்ற தில்லை சிற்றம்பலத்தான் களல் சூழ்ந்து நின்று வேதம் பயின்றவர்கள் என்ன மந்திரங்களை சொல்லி போற்றுவது என்கின்றார். கொஞ்சம் மேலே எடுங்க. வழுத்திய சீர்திருமால் உலகு உண்டவன் பாம்பு தன்னின் கழுத்தருகேது என்றானுக்கு அப்பாந்தலை கங்கணமாய் செழித்திரள் நீர்த்திரு சிற்றம்பலத்தான் திருக்கையிட அழுத்திய கல்லொத்தனன் ஆயன் ஆகிய மாயவனே. உன்னை வணங்கிய திருமால் இந்த உலகத்தை விழுங்கி உண்டவன், பாம்பு மீது துயின்றவன். அந்த பாம்பை நீ கங்கணமாக அணிந்தாய். நீர் வளமிக்க திருச்சிற்றம்பலத்தான் அம்பாம்பை தன் திருக்கையில் அணிய ஆயனாகிய மாயன் அழுத்திய கல்லொத்தனன். ஆதிசேடனை இறைவன் கையில் கங்கணமாக அணிய திருமால் நீலமணியைப் போல அதில் தோன்றினான் என்றார். மாயவன் முன்னீர் துயின்றவன் அன்று மருதிடையே போயவன் காணாத பூங்கழல் நல்ல புலத்தினர் செஞ்சேயவன் சிற்றம்பலத்துள் நின்றாடும் களலவர்க்கும் தாயவன் தன் பொற்களல் என் தலை மறை நன்னிழலே. திருமால் திருப்பாற்கடலில் பள்ளி கொண்டவன். கண்ணனாக அவதரித்த பொழுது 2 மருத மரங்களுக்கிடையில் சென்றவன். அவன் காணாத பூங்குழல் நல்ல புலத்தினர் நெஞ்சில் அவர் சிற்றம்பலத்துள் நின்றாடும் களல். அவன் எவர்க்கும் தாய் போன்றவன். அவனுடைய பொற்களலின் தலைமறை நன்னிழலை. இந்த கண்ணன் 2 மருத மரங்களுக்கு இடையில் சென்றவன் என்றதுக்கு ஒரு கதை இருக்கு. எங்களுக்கு அவ சொல்றவன் எடுக
இல்ல, ஆ, நான் சரியா எனக்கு ஆ. இது இல்ல. யாருக்கும் தெரியுமோ? இல்ல அதான் புதுசா இருக்கு எனக்கு. ஓ! அது அத அவ நானும் சொல்றா. எனக்கும் அது கிளியர் இல்ல. சொல்றவ. இந்த அசுரனா வந்து ஏதோ ஒரு ஓ! ஓ! சாபத்தால ஆனா இது புனித அவதரித்த போதண்டு தானே சொல்லி இருக்குது. கண்ணன் ம். அவதரித்த போதண்டு. சரி, சரி. அவ சொல்றவ கண்ணன் விளையாடி கொண்டிருக்கைக்குள்ள அஹ், பால் ஜசோத கொண்டே கட்டி ஜசோதா வச்சவ. வந்து ஓ! அஹ், இவர் என்னண்டா இந்த பால், தயிர் அதுகள களவெடுத்து சாப்பிடுறது தானே. அப்ப அதானே. ஒரு நாள் அப்படி களவெடுத்து சாப்பிட்டத அவ கண்டுட்டு கட்டி வைக்கிறா. அப்ப உரலோட கட்டி வைக்க, அவர் அந்த உரலோட போய் உருண்டு உருண்டு அந்த மரங்களுக்கு இடையில வந்து பிறகு அதில் போய்க்கு ஒரு 2 பேர் நிர்வாணமா சிவபெருமானும் மாதவியார் நடந்து வந்தோன்று கேட்க 2 பேர் நிர்மாணமா வந்ததண்டும் அவைய மரங்களா போக கண்ணன் சபிச்சவரண்டும் பிறகு அவைகளுக்கு மோட்சம் கொடுத்தாண்டும் ஆ, சிவபெருமானும் இல்ல மாதவியார். சிவபுராணாவில 2 அசுரர்கள் 2 பேர் சாபத்தால ம். இந்த மரமா இருக்கணும்னு சொல்லி அவ பிறகு மோட்சம் அதுதான் கிடைச்சது. அந்த 2 அசுரர்கள் தான். 2 2 அசுரர்கள். அசுரர்களும் சாபத்தால அம் அவை என்னன்னா இந்த 2 பேருக்கு முன்னால அவ இதா வந்துட்டு நிர்வாணமா வந்துட்டு அவர அந்த அசுரர்கள சாபத்தால அவ மரமாக அப்புறம் சிவபெருமானும் உமாதேவியாரும் வந்து அவ அந்த மரத்தடியில பாதம் படையக்குள்ள தான் அவ பிறகு அந்த பாம விமோசனத்துல இருந்து ஒழும்பினதாண்டும். அது ஆனா இதுல இருக்கு கண்ணன் அவதரித்த போதாண்டு. அதான் எனக்கு விளங்கு. அதான் எனக்கு அதை அதுல சொல்ல விருப்பம் இல்லை. அவதரித்ததன்றதம்மா. ஓ! அதான் எனக்கு அவதரித்தது சொல்ல என்னன்னா, விருப்பம் இல்ல. இந்த ரீசன் தான். இதுல கண்ணன் அவதரித்த போதண்டல்ல இருக்குது. இல்ல அப்ப அது இது சரி. வேற அது கதையா என்னண்டா, இருக்கலாம். இல்ல அது சரி என்னண்டா, ம். அவதாரம் பண்றதுல ம். அவர் அந்த குழந்தையா தவழுற காலம், ஒரு சின்ன பிள்ளையா நடந்து திரியிற அந்த காலத்துல அது நடந்தது. அப்ப ஆ, அவர் அவதரித்த போதன்றோன்னு அந்த பிறந்த அன்று நடந்ததுன்னு எடுக்க கூடாது. ஆ. அவர் ஒரு சரியான சின்ன அவதரித்தம்ன்னா அந்த பிள்ளையா இருக்கிற அவதாரம் எடுத்த போது உடலோட கண்ணனாக. அந்த ஆ, அவதாரத்துல ஆ. கட்டிக்குவா. அப்ப அந்த சரியா இருக்கு. கண்ணனாக திருமால் அவதரித்த திருமால் போதுண்டா வந்து கண்ணனாக அவதாரம் அவதாரம் எடுத்தவதோ! இப்ப விளங்குதோ! எடுத்த போது. ஓ, அப்படி அப்ப எடுக்கும். இது சரியா ஆ, இருக்கும். ஆ, அவ இது நெடுக இந்த சரி. கதை எங்களுக்கு சொல்றவ. ஆ, நெடுக சொல்றா. ம், ஆ, 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 ஆ. நான் அடுத்தது என்ன? ம். நிழல் படுபூண் நெடுமால் அயன் காணாமை நீண்டவரே தழல் படு பொன்னகல்லேந்தித் தமரு கந்தாடித் தமை தெளில் பட வீசிக் கரமேறி நீத்தில்லை அம்பலத்தே குழல் படு சொல் வழி ஆடுவார் யாவர்க்கும் கூத்தினையே. தெளிவுரை. ஒளிமிக்க ஆபரணங்களுடைய திருமாலும் பிரமனும் காண முடியாதபடி நீண்டவரே நெருப்பை உடைய பொன்னகல் ஏந்தி உடுக்கையடித்து எழில்பட வீசி கரமேறி நீர்த்தில்லை அம்பலத்தே குழல் படுவா சொல்வழி ஆடுவர் யாவர்க்கும் கூத்தினையே அடியார்கள் கண்டு மகிழுமாறு நடனம் ஆடுபவர் என்கிறார். ம். அதுதான் அவ சொல்றவ, நாங்க குளிக்கேக்கில்லையும் பாத்ரூமுக்குள்ள குளிக்குதுண்டு உடுப்பில்லாமல் குளிக்கக்கூடாதாம். ஏனென்று சொன்னா, எங்கள சுத்தி தேவர்கள் எங்கள பார்த்து கொண்டே இருப்பினமாம், தேவர்கள். அப்ப அந்த உடுப்பில்லாம குளிக்கிறது தவறாம். அப்ப பாவச்செயல். ஏதாவது ஒரு சின்ன சின்ன துண்ட தண்ணி பாருங்க இறைவன் யாருக்குமே அபிஷேகம் நடக்க ஒரு சின்ன சால்வை ஒன்று இருக்கும். வெறும் உம் உடுப்போட குளிக்க கூடாதாம். எல்லாம் எங்களை சுத்தி தேவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு தானாம் இருப்பினோம். எங்களை வாழ்த்தி கொண்டு இருப்பினமாம். அப்ப நாங்க வெறும் உடுப்போட குளிக்க 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 நாங்கள் மரமா பிறக்கிறதுக்கு தானே வாய்ப்பு கூட. ம். நல்ல இது. தெரிஞ்சும் அதை பின்பற்ற முடியுது. ம். கூத்தனன்றன் தில்லைவாணன் என்றும் கொழுமை எட்டிமையோர் ஈத்தனன்றன் செவிமாட்டி செய்யாதேம் இடு சுணங்கை மூத்தவன் பெண்டீர் குணலை இட்டாலும் முகில் நிறத்த சாத்தன் என்றாலும் வருமோ இவளுக்கு தன்னெனவே. கூத்தனென்றும் தில்லைவாணனென்றும் கூட்டமாக தேவர்கள் வந்து தலைவனென்றும் துதித்தாலும் செவிசாய்க்காமல் தேமலையிட்டு எத்தோணுமா செல்லாயம்மா எது நிப்பாட்டி நம்ம நான் என்ன தானா இந்த இதுல கூட்டமாக தேவர்கள் வந்து தலைவன் ஒன்று அதை வாட்சி முடிச்சு போட்டு மேட்ட படியுங்க தானா நான் கவனிக்கல.
நீங்கள் சுற்றி வந்து ஆடினால் முகில் போன்ற நிறத்தை உடைய வைரவன் என்றாலும் பெண்களே வெப்பமுடையதுள்ள நீங்கள் வந்து ஆடி கவரேஜ் ஏதோ பிரச்சனை ஆக்கி போறதுக்கா நான் முன்னுக்கு வரை இல்ல திரையில இல்ல பாட்டு சரி தொடருங்க நீங்க தொடருங்க. சொல்லும் முடியுங்க. பூத்தனன் செப்பநாயகம்மா நீங்கள் தெளிவான பாய்ச்சத முடியுங்க. அதான் செவி சாய்க்காமல் தேமலையிட்டும் பயின்றவன் அவன். பெண்களே நீங்கள் சுற்றி வந்து ஆடினாலும் முகில் போன்ற நிறத்தினையுடைய வைரவன் என்றாலும் வெப்பமடைந்துள்ள இவள் உடல் குளிர்ச்சி அடையுமோ? கண்ணார் புனல் தில்லை சிற்றம்பலம் தன்னில் மன்னி நின்ற விண்ணாளனைக் கண்ட நாள் விருப்பா என்னுடல் முழுதும் கண்ணாங்கிலோ தொழக்கையாங்கிலோ திருநாமங்கள் கற்று எண்ணாம் பரிசெங்கும் வாயாங்கிலோ எனக்கு இப்பிறப்பே. நீர்வளம் மிக்க தில்லைச்சிற்றம்பலத்தில் நிலை பெற்றிருக்கின்ற அம்பலக்கூத்தனை பார்த்து முதல் அவன் மேல் காதலாய் அவனை காண என் உடம்பு முழுவதும் கண்ணில்லை, தொழுவதற்கு கைகள் இல்லை, நாமங்கள் கற்று எண்ணும் பரிசு எங்கும் வாய் இல்லை, இப்பிறப்பில் இல்லை என்று ஏங்கினார்கள். பிறவியிற் பெற்ற பயனொன்று கண்டிலம் பேரொளி நீர் நறவியல் பூம்பொழில் தில்லையுள் நாடகமாடுகின்ற துறவியல் சோதியை சுந்தர கூத்தனை தொண்டர் உறவியல் கண்கள் கண்டு கண்டு இன்பத்தையுண்டிடவே இப்பிறப்பில் கண்ட பயன் ஒன்றும் இல்லை. ஒலி செய்கின்ற நீர் வளம் மிக்கதும் மனமுள்ளதுமான சோலைகள் சூழ்ந்த தில்லையுள் திருநடனம் செய்கின்ற பற்றற்ற சோதியை அழகுமிக்க கூத்தனை தொண்டர்களுக்கு தொண்டரானவர்களின் உறவானவனை நீண்ட கண்கள் கண்டு கண்டு இன்புற வேண்டும். நல்ல வசனங்கள். உண்டேன் அவரருள் ஆரமிர்தத்தினை உண்டலுமே கண்டேன் எடுத்த களலும் கனலும் கவித்தகையும் உண்டேன் மொழியினி நோக்கிய நோக்கும் மொழிநகையும் வண்டேன் மலர் தில்லையம்பலத்து ஆடும் மணியினையே. தெளிவதை வண்டுகள் தேன் உண்ணுகின்ற மலர்ச்சோலையுடைய தில்லையம்பலத்து ஆடும் மணியினது அருள் உண்டேன். அருளாகி அமுதத்தை உண்டவுடன் எடுத்த பொற்பாதத்தையும் அனலையும் கண்டேன். கவித்தகையும் ஒன் தேன் மொழியாகிய உமையவளை பார்த்த பார்வையும் ஒளிநகையும் கண்டேன். அவருக்கு கிடைச்சது எங்களுக்கு கிடைக்குமா? மணியொப்பன திருமால் மகுடத்து மலர் கமலத்து அணியொப்பனை அவன் தன் முடிமேல் அடியேன் இடர்க்கு துணியச் சமைத்த நல்லீர்வாள் அன்னையன சூழ் பொழில்கள் திணிய திகழ்தில்லை அம்பலத்தான் தன் திருந்தடியே. சோலைகள் நிறைந்த தில்லை அம்பலத்தான் தன் திருந்தடிகள் திருமால் மகுடத்துக்கு மணியொப்பன மலர் கமலத்து அணியொப்பன அவன் தன் முடி அடியேன் துன்பங்களை அறியச் சமைந்த வாழ் போல் ஆகும். அவன் தன் திருவடி என் துன்பங்களை போக்க வல்லவன் அவன் ஒருவனே என்கிறார். அடியிட்ட கண்ணீனுக்கோ அவன் அன்பினுக்கோ அவுணர் செடியிட்ட வாண்டுயர் சேர்வதற்கோ தில்லை அம்பலத்து முடியிட்ட கொன்றை நன்முக்கட்பிரான் நன்று அடியிட்ட கண்ணனுக்கு இந்தது வாய்த்த அரும்படையே. 3 உலகங்களையும் அடியினால் அளந்த கண்ணனுக்கு வாய்த்த அரும்படியாகிய சக்கரத்தை கொடுத்து திருவடிகளில் அர்ச்சித்த திருக்கண்ணின் பொருட்டோ அவர் மீது கொண்ட அன்பினுக்கோ அரக்கர் செய்த துன்பங்களை போக்குவதற்கோ தில்லை அம்பலத்திற்கு முடியிட்ட கொன்றையும் 3 கண்களையும் உடைய சிவபெருமான் சக்கரத்தை கொடுத்தது
எதன் பொருட்டு என்று கேட்கின்றார். படைபடு கண்ணிதன் தில்லை தென் தில்லை பெரம் பெறவல் விடைபடு ஏதுக விண்ணப்பம் கேளென் விதிவசத்தால் கடைபடு சாதி பிறக்கினும் நீ வைத்து அருளு கண்டாய் புடைபடு கிண்கிணித்தாற் செய்ய பாதமென்னுள் புகவே வில் அம்பு முதலிய படைக்கலங்களைப் போன்ற கண்களையுடைய உமாதேவியை இடப்பாகம் கொண்டவனே, தென்தில்லை இறைவனை துதித்தல் வருமாறு இடவக்கொடிய உடையவனே, என் விண்ணப்பத்தை கேட்பாயா. விதிவசத்தால் கடைசி சாதியில் பிறக்கிறேன், நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். புடைபடு கிண்கிணித்தால் செய்ய வாதம் என்னுள் உமாறு செய்வாயாக என்பதாம். உகவுகிர் வாழையிற்றால் நிலம் கீண்டு பொறி கலங்கி மிக உகுமாற்கு அரும் பாதத்த நேல்வியந்தில்லை தன்னுள் நகவு குலாமதி கண்ணியற்கங்கணன் நன்றல் நன்றும் தகவு கொலாம் தகவன்று கொலாம் என்று சங்கிப்பனே. தெளிவுரை: நகங்களாலும் பற்களாலும் நிலத்தை தோண்டி பொறிகலங்கி மிகவும் வருந்திய திருமாலுக்கு காண்டற்கரிய திருவடிகளை உடையவனே, வியந்தில்லை தன்னுள் சந்திரனை தலைமாலையாக கொண்டவன் என்று கூறுதல் தகுதியாகும் என்றும் தகுதி ஆகாது என்றும் ஐயுறுவேன். வாழ் ஏற்றாள். செல்வநாயகம்மா இல்லையோ? படியுங்கோ. சங்கோர் அப்படிங்கோ செல்வநாயகம்மா. அது என்னன்னா அந்த மியூட் பண்ணிட்டேன், ஒரு கோல் வந்ததால. ஓகே. சங்கோர் கரத்தன் மகன் தக்கன் தானவர் நான் முகத்தோன் செங்கோல இந்திரன் தோள்தலை ஊர் வேள்வி சீருடலம் அங்கோல வெவ்வளலாயிட்டு அழிந்திருந்து அற்றவனால் எங்கோன் எழில் தில்லை கூத்தன் கடைக்கண் சிவந்திடவே. எனது தலைவனும் அழகிய தில்லை கூத்தனுமாகிய சிவபெருமான் கடைக்கண் சிவந்ததனால் காமன் உடல் அழலாகி தக்கன் வேள்வி அழிந்து தானவர் ஊர் எரிந்து நான் முகத்தோன் தலையும் இந்திரன் தோளும் அற்றன. இப்பாடலில் முதலில் எதிர் நிரல் நிறையும் பின்பு நீர் நிரல் நிறையும் வந்தன. தடக்கை எழில்லை அம்பலத்து மேவசை மேனி பிரான் நன்றே அங்கடர் மிக்குளரே காவுசை காலத்தி கண்ணுதல் வேண்டும் வரங்கொடுத்து தேவு செய்வான் வாய்ப்புணலாட்டிய திரள் விடுவனே. வில்லாகச் செய்த மேருவை உடைய விசாலமான கைகளை உடையவனும் எழில்தில்லை அம்பலத்து மேவி இருக்கின்றவனும் ஆகிய பிரானை அன்றி மிக்கவர் யாருள? காவுசை காலத்தி கண்ணுதல் வாய் நீரால் திருமுழுக்கச் செய்த கண்ணப்ப நாயனாருக்கு வேண்டும் வரம் கொடுத்து தெய்வமாக்கினார். ஏடனென்றால் வில்விசையற்கு வெங்கணையன்றளித்த கோடனென்றால் குலைக்காதனென்றால் இடக்காதிலிட்ட தோடனென்றால் தொகுசீர்த்தில்லை அம்பலத்தாடுகின்ற தேடனென்றால் மங்கை அங்கைச் சரிவளை சிந்தினவே. இது தோழி கூற்று. வேடனென்று கூறி வந்து ஆட்கொண்டு அருளி அர்ச்சுனனுக்கு பாசுபதாந்திரத்தை அன்று அளித்த குறி சொல்பவன் என்றாள். காதில் குடை அணிந்தவன் என்றாள். இடக்காதில் தோடு அணிந்தவன் என்றாள். தொகுசீர் தில்லை அம்பலத்து ஆடுகின்ற பெரியோன் என்றாள் என் மங்கை. அவளுடைய கைகளில் இருந்த வளைகள் சரிந்து விழுந்தன. காதல் வழிபட்டாள் என்பதா? என்ன அழகு, என்ன அழகு. சிந்திக்கவும் உரையாடவும் செம்மலராட் களல்கள் வந்திக்கவும் மனம் வாய் கரம் எனும் வழிகள் பெற்றும் சிந்திக்கிலர்
சிலர் தெண்டர் தன்னா தில்லையம்பலத்துள் அந்திக்கமர் திருமேனி எம்மான் தன் அருள் பெறவே. இழிவுரை. சிந்திக்க மனமும் உரையாட வாயும் வந்திக்க கரமும் பெற்றிருந்தும் அன்பில்லாதவர் அவனை சந்திக்கிலர். சிந்திக்கலன்றதும் வரவேணும்னு நினைக்கிறேன். நீர்வளமிக்க தில்லை அம்பலத்துள் அந்தி வானம் போன்ற திருமேனியை உடைய எம்மான் தன் அருள் பெறலையே பெறவில்லையே என்று வருந்துகின்றார். என்ன சொன்னீங்க? சிந்திக்க மனமும் உரையாட வாயும் வந்திக்க கரமும் ஒரு ஆள் கதை கேட்க சிந்திக்க மனமும் சிந்திக்க மனமும் உரையாட வாயும் வந்திக்க கரமும் பெற்றிருந்தும் அன்பில்லாதவர் அவனை சிந்திக்கலர் என்றுதான் வந்திருக்கணும். சந்திக்கல ரெண்டு பேரெல்லாம் தானே. ஏன் சந்திக்கல ரெண்டு வரக்கூடாதோ? சந்திக்கல ரெண்டு வர்றதுக்கு கமல அது இவ்வளவோ அது அவ்வளவு சுகமா வந்துடாது. சிந்திச்சா அத சிந்திச்சு அதுக்கு இவ்வளவோ காலம் கிடக்கு சந்திக்க. என்னென்று சிந்திக்க உடனே நம்ம சந்திக்க முடியும். பெற்றிருந்திருந்து அன்பில்லாதவர் கோயிலுக்கு போகாயினம் தானே. கோயிலுக்கு போய் அவனை அவரை சிந்திக்க இல்ல. சிந்திச்சுதான் கோயிலுக்கு போயிருப்பினா. ஆனா சிந்திக்க முதல் வந்துட்டுது தானே. முதல் வந்துட்டுதே பாருங்க. பொறுங்கோ செல்வனாயம்மா கதைக்காதுங்க. 2 பேர் டிஸ்கஸ் பண்றோம். முதல் வந்துட்டுது சிந்திக்க மனமண்டாது என்னது? அவரு இங்க இதுல பாட்டுல வந்திருக்கு சந்திக்கல சிலர். வேறு முதல் சிந்திக்க மனமும் வந்து வாயும் வந்து வந்திக்க கரமும் வந்து பிறகு சந்திக்கல ரெண்டு வர்றதுல என்ன இருக்குன்னு எனக்கு இல்ல. நான் பார்த்து என்ன சொன்னா கமலா, சிந்திக்க மனம் இருந்தா சிந்திப்பினம், சிந்திக்க மனம் இல்லாதபடியா அவை சிந்திக்கலன்னு சிந்திக்கலர் என்று சொல்லலாம்னு நினைச்சார். ஆனா பாட்டில அவ எழுதி இருக்கிறார் சந்திக்கலன்னா உடனே வேற சந்திக்கலாமா என்ற மாதிரி தான் என்ற இது. அப்படி அவ்வளவு சுகமா சந்திக்க முடியுமா? அதத்தான் நான் நீர் இதுல சிந்திக்கல ரெண்டு வருமா இருந்தா இங்க சிந்திக்க முதல் வந்துட்டு நான் நினைக்கிறேன். தானா என்ன சொல்ல வந்த நீங்க? நான் அதைத்தான் சொல்ல வந்தேன்டா. இவையெல்லாம் சிந்திக்கிறவ இதெல்லாம் இதன்றவ அவனை சந்திக்கலண்டா அவனை சந்திக்க முடியாம இருக்கிறவன். சரி செல்வநாயகம்மா என்ன சொல்ல வந்த நீங்க? அதேதான் சிந்திக்க மனமண்ட முதலே வந்துட்டுது. மற்றது பாடல்ல இவரை சொன்ன அதே இடத்துல அங்க சந்திக்கலன்னு தான் பாட்டு இருக்குது. அப்படித்தான் இங்க திருத்தினா பாட்டையும் திருத்த வேண்டி வரும். அப்படி செய்யலாம். சரிதானோ? சரி. 2 பேர் கதைச்சா ஒருத்தர் கதைக்கிறதும் ஒரு ஆளுக்கு நான் என்னோட கதைச்சொன்று கேட்க தனா குறுக்கிட்டாள். அங்க நானும் மெனுவும் கதைக்கிறது என்னன்னு விளங்காது. இல்லாட்டி நீர் கதைக்கிறது நான் தானே குஞ்சு நான் கேட்கத்தான் அவ விளங்கப்படுத்தினவ. எனக்கு விளங்க கேட்டேன் நான் என்ன சொன்ன நீங்களாண்டு. அப்ப ஒரு ஆள் டக்கண்டு நிப்பாட்டுங்கோ. என்னடா அது இது நான் ஒரு தடவை கோபத்துல சொல்ல இல்ல கதைக்கிறது விளங்காது. நீர் கதைக்கிறதா எனக்கு விளங்காது. அப்ப பிரயோசனம் இல்லை. நான் ஒருத்தரும் கதைக்கல உடனே நிப்பாட்டிட்டேன். நன்றி நன்றி. நான் கோபத்துல சொல்ல இல்ல அத விளங்கிட்டீங்களா? விளங்காது. ஒரு 2 பேர் சேர்ந்து கதை கேட்க விளங்கவே விளங்காது. ஓகே சொல்லுங்க. அடுத்தது யார்? செல்லநாயம். அருள் தரு சேர்தில்லை அம்பலத்தான் தன் அருளின் நன்றி பொருள் தருவானத்து அரசாதலின் புழுவாதல் நன்றாம் சுருள் தரு செஞ்சடையோன் அருளில் துறவிக்கு நன்றாம் இரள் தரு கிளேள் நரகத்து வீழும் இருஞ்சிறையே. அருளை தருகின்ற சீர்தில்லை அம்பலத்தான் தன் அருள் அல்லாமல் பொருளை தருகின்ற தெய்வலோக அரசை விட புழுவாக புறத்தல் நன்று. சுருளாக பொருந்திய சிவந்த சடையோன் அருளாவிட்டால் துறவிக்கு நன்று. இருளாக பொருந்தியுள்ள கீழேள் நரகத்து வீழும் பெருஞ்சிறை. சிறைப்புலவாம் புனல் சோழ்வயல் தில்லை சித்தம்பலத்து பிறைப்பிளவாசடையோன் திருநாமங்களே பிதற்ற
மிறைப்புலவாகி வெண்ணீரணிந்து ஓடேந்தும் வித்தகர்தம் உரைப்புலவோ அயன்மாலினொடு உம்பர்தம் நாயகற்கே. கரைகளையுடைய நீர்வளமுள்ள வயல் சூழ்ந்த சில்லை சிற்றம்பலத்து பிளவு பட்டாற் போன்ற குறைத்திங்களை அணிந்த சடையோனது திருநாமங்களை துதிக்க வருத்தம் கொண்டு திருநீர் அணிந்து கையில் ஓடு ஏந்திய ஞானிகளது மனத்தின்மை உள்ளத்தோ பிரமன் பிரமாலோடு தேவர்கள் நாயகற்கே இறைவனை அடைய மனத்தின்மை வேண்டும் என்கின்றார். பாடல முதல் வரியோருக்கு எடுங்க கமலா. பாடல முதல் வரி சிறைப்புலவாம் புனல் சூழ் வயல்கள். அது நான் என்னென்னு யோசிச்சிருந்தா பாருங்க, அந்த சிறைப்புலவாம் புனல் சூழ் வயல்கள் தில்லை சிற்றம்பலத்துல அந்த வயல்களுக்கு வரம்பு கட்டுவிருந்தானே, அந்த வரம்பு உயர்ந்திருந்தாதான் தண்ணி நிக்கும். அத வடிவா சொல்லி இருக்குது. அது சிறை வச்ச மாதிரி, அந்த சிறை வச்ச மாதிரி நீர சிறைப்புலவாம் புனல் அது நல்ல இருக்கு. அது இன்னும் சிறைப்புலவன்னு யோசிச்சு அதை பார்த்தா அத வடிவா சொல்லி இருக்காது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நன்றி, நன்றி. அத சிறப்பிச்சு காட்டினதுக்கு. அகல் சூழ் மதில் தில்லை அம்பல கூத்தாடியமிட்டமுகுள் சூழ் இலையும் முகைகளும் ஏயுங்கொள் கற்பகத்தின் திகழ் சூழ் மலர் மாலை தூவி திறம்பையில் சிந்தையராய் புகழ் சூழ் இமையவர் போற்றித் தொழும் நின் பூங்கலற்கே. அகலியால் சூழப்பட்ட மதில்களையுடைய தில்லை அம்பல கூத்தனே, அடியார்களாய நாங்களிட்ட முகில் சூழ் இலையும் எறும்புகளும் பொருந்துமோ? கற்பகத்தின் திகழ் சூழ் மலர்மலை தூவி திறம்பையில் மெனமுடையவராய் புகழ் சூழ் தேவர்கள் வணங்கி தொழும்னின் திருவடிகளுக்கு இவ்விரண்டில் எது விருப்பமாகும் என்று வினவுகிறார். நான் மாறி படிச்சுட்டேன். சரி சரி, ஓகே. பூந்தன் பொழில் சூழ் புலியூர் பொலி செம்பன் அம்பலத்து வேந்தன் தனக்கன்று செய்வதென்னே விரி துணி மேல் ஆந்தன் பழைய அவிளை அன்பாகிய பண்டை பறை சேந்தன் கொடுக்க அதுவும் திரு அமர்ந்து ஆகியதே. தெளிவுரை. பூக்கள் நிறைந்த குளிர்ந்த சோலைகளுடைய தில்லை சிற்றம்பலத்தில் மேவிய இறைவனை அன்றி வேறு யாருக்கும் செய்ய மாட்டேன். விரித்த துணியின் மேல் குளிர்ந்த பழைய சோற்றை அன்பாகிய பண்டை பறை சேர்ந்தன் கொடுக்க அதுவும் உனக்கு அமிர்தமாகியது என்க. சேர்ந்தனர் தாந்தீஸ்வரி அம்மா நிக்கிறா. செல்ராணி அம்மாக்கு அப்புறம் படிக்கிறீங்களோ? தாந்தீஸ்வரி அம்மா போட்டா. சரி, நீங்க கதை தெரியுமானது. சேந்தன் அவர் இதெல்லாம் கொடுத்தவர். குளிர்ந்த சோற்றை அது நாங்க ஒரு தினம் படிக்கல. குளிர்ந்த சோறு கொடுத்தவர் இதுல சோறு கொடுத்தன்னு சொல்லி இருக்கு. சேந்தன் அங்க அவர் இது வேறையா இருக்கும். அது இல்ல கதை. அவள் தானே அவர் கொடுத்தவர். அவளின் சர்க்கரையும் என்ன அவர் பொங்க களி 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 உளுத்தங்களி களி ஒன்றை கொடுத்தவர். இது அன்பாகிய பண்டை பறை சேந்தன் கொடுக்க அது ஒரு நாளும் படிக்க இல்ல. யாருக்கும் தெரியுமான்னு கேளுங்க. அவர் செல்வநாயகி அம்மாக்கு தெரியுமோ? இல்ல இல்ல, நானும் அந்த களை கொடுத்ததுதான் தெரியும். அது சில நேரம் அந்த விரிந்த பழைய சோறு கிடக்கு. பழைய சோற்றன் இல்ல, எல்லாத்துக்கும் கணக்கா எல்லாத்துக்கும் கதை கணக்கா இருக்குது. ஆனவடியா அங்கேயும் இங்கேயுமே 2-3 இதழ இருக்கும். அதுகளை ஆராய போனா எங்களுக்கு ஒண்ணு ஓகே இதுல சோறண்டுட்டு இருக்க வேண்டிய இல்ல. சம்பவம் ஒன்றுதான் நடந்தது. அந்த சோறு என்ற சொல்லு வேற களி என்ற பொருளுக்கும் இருக்கலாம். பழைய சோற்றை குளிர்ந்த பழைய சோற்றை ஏனென்றால் அனு பழைய உத்து போன பழைய மாவிலதான் களிய கண்டு கொடுத்தவ. இந்த அடிப்பானேக்க கிடந்த உளுத்து போன ஒரு மாவை எடுத்துத்தான் களியாக்கி தாங்கள் சாப்பிடாண்டு வச்சிருந்தத அவருக்கு கொடுத்தவ.
அப்ப அதாயும் இருக்கலாம் இல்லையோ பழைய பறை வந்து. சேர்ந்து அது ம். புது புது கதை கனகனை ஆகம் கனகனை கீறிய கோளரிக்கு அஞ்சி வெண்ணோர் பாகம் கனகுலையாய் அருளாயினத்தில்லை பிரான் வேகந்தரன் சிம்புள் விட்டரி வெங்கதஞ்சென்றிலனில் மோங்கலந்தன்று உலந்ததன்றோ இந்த மூவுலகே. இரணியனை சங்காரம் செய்த நரசிங்கமூர்த்திக்கு பயந்து தேவர்கள் உமாதேவியை இடப்பாகத்தில் கொண்டவனே அருள் செய்வாயாக என வேண்ட தில்லைப்பிரான் வேகந்தரும் சரப்பறவையாக சென்று அரியின் கோபத்தை அழித்திராவிட்டால் இந்த மூவுலகம் மோகம் கலந்து அழிந்து போயிருக்கும். சரப்பறவை அந்த இவர் இந்த நரசிங்கமூர்த்தியா இவரை கொண்டவர் தானே. அப்ப கொள்ளைக்குள்ள சிட்டியோன கோபத்திலும் சிட்டியோன அந்த உருவத்தில இருந்து கிணக்கு அநியாயம் செய்தவர். பறவையாயோ போண்டு கோபத்தை அறிந்திராவிட்டால் அரியின் அது என்னது சரப்பறவை என்று கிடக்குது. அவர் போயிருக்கிறார். சிவன் தான் போறார். அப்படி சிவன் தான் போயிருக்கிறார் சரப்பறவையாக போய் அரியின் கோபத்தை அறிந்திராவிட்டால் அழித்திராட்ட கோபத்தை அழிக்க வச்சவர் சரப்பறவையாக போய்தான் அழிக்க வச்சிருக்கிறார். சரப்பறவை என்றா என்னன்னு அது ஒரு பறவை தான். அது என்னன்னு தெரியல. பறவை இனம். அது ஒரு பறவை இனம். மூவுலகத்தவரேத்தி தொழுதில்லை முக்கட்பிராற்கு முதலில் செய்ய பெற்றவர் யாரெனில் ஏர்விடைய தாவு தொழிற்பட்டு எடுத்த மாலையன் சாரதியா சாரதியாமே ஆமே சாரதியாமே விரதத்தோடு பூண்டதொன் மாமிக்க வேதங்களே மூன்று உலகங்களுக்கும் ஏத்தி தொழுகின்ற தில்லை முக்கட்பிராற்கு தொண்டு செய்ய பெற்றவர்கள் யார் என்றால் அழகிய காளையுடையாய் வேதங்கள் குதிரைகளாகவும் பிரமன் சாரதியாகவும் திருமால் தொண்டு செய்யவும் திரிபுரங்களை அழிக்க சென்ற போது பங்கு கொண்டவர்கள் என்கின்றார். இது எல்லாருக்கும் தெரியும் தானே. வேதங்கள் குறைதலாகவும் தேர் நிலமாகவும் தேர் தான் பூமியாகவும். அது நல்ல எனக்கு அது அந்த அவ்வளவும் பிடிச்ச ஒரு விஷயம். வேதக சிந்தை விரும்பியவன் தில்லையம்பலத்து மேதக கோயில் கொண்டோன் செய்யவன் வீரனுக்குடிவாய் போதக போர்வை பொறிவாள் அரவரை பொங்கு சின சாதக பெண் பிழை தென்னையன் தந்த தலைமகனே. தெளிவுரை. வேதக சிந்தை விரும்பியவன் தில்லை அம்பலத்துள் சிறப்புடன் கோயில் கொண்டிருக்கும் இறைவன் சேயவன் வீரக்குடியில் யானையை கொண்டு அதன் தோளை போர்த்தி கொண்டவன் புள்ளிகளை உடைய ஒளி தங்கிய பாம்பை அணிந்தவன் பொங்குசின சாதகர் பெண் பிழை தன் ஐயன் பெண் பிழை என்ன பெண் பிழை தன் ஐயன் சாதகர் பெண் பிழை தன் ஐயன் தந்த தலைமகனே. என்னது பெண் பிழை? பொம்புளையாண்டதோ பொம்புளையாண்டு வந்துட்டுதோ. பொங்கு சின சாதகர் பெண் பிள்ளை தன் ஐயன் தந்த தலைமகன் என்று போட்டிருக்குது. இதுல அவன் பிழை என்னத்தை குறிக்குது? அவருக்கு மகன் இல்லை. அவர் சாதகர் பெண் பிள்ளை தன் அது என்னண்டு சாதக பெண் பிழை தன்னண்டு வருமா இல்லாடி பெண் இல்ல பெண் பிள்ளைதான் வந்திருக்குது. அதானு பெண் பிள்ளைதான் வந்திருக்கு. பெண் பிள்ளைன்னா பெண்ணைத்தான் குறிக்குது. அவர் தன் ஐயன் தந்த தலைமகனே. இப்ப நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் இப்ப பெண்ணை பிரிச்சு பிழை தன்னண்டு பாக்கணுமோ இல்ல இல்ல அது பெண் பிள்ளை தன்னண்டு பாக்கணுமோ? சாதக பெண் பிள்ளை சாதக பெண் பிழை தன் ஐயன் தந்த தலைமகனே. ஐயன் தந்த தலைமகனே அது விளங்குது.
சாதக யானையண்ட தோலை உரிச்சு போர்த்த பிறகு புள்ளிகளை ஒளி தங்கிய பாம்பை அணிந்தவன் இதற்கும் தெரியலையோ? இல்ல இல்ல எனக்கு பிள்ளை அம்மாக்கு அதான் பெண் பிள்ளை என்றுதான் வரணும். அது பிழை என்று வந்தது அந்த அந்த பாட்டின் வரி, அது அந்த கட்டளை கலைத்துறை அந்த பாடல் போல அப்படி. அதுல அந்த அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி அங்க போட்டுட்டு நம்ம பெண் பிள்ளை என்று. ஆனா இங்க பிள்ளை என்று போட்டிருக்க வேணும். அது அச்சு பிள்ளை அப்படியோ அல்லது வேற கருத்து இருக்கோ தெரியல. அதுதான் என்னவோ என்னவோ பொதிஞ்சிருக்கு அதுக்கு எங்களுக்கு விளங்க. சாதகர் எங்கேயாலும் யாரும் படிப்பினம் தானே, அப்ப நாங்க விளங்கி கொள்வோம். ஆனா மனதுல வைக்க வேணும் இதை என்னன்னு விளங்க இல்லாது. அனுபடிங்க. தலையவன் பின்னவன் தாய் தந்தை இந்த தராதலத்து நிலையவன் தொழில் புரிந்தோன் நடுவாகி நின்ற கொலையவன் சூலப்படையவன் ஆலத்தெழு கொழுந்தின் இளையவன் காண்டற்கு அருந்தில்லை அம்பலத்துள் இறையே. தெளிவுரை: தலையவன், பின்னவன், இந்த பூமிக்கு தாய் தந்தையாக உள்ளவன், நிலையான துன்பங்களை நீக்கும் தொழிலை புரிந்தவன், நடுவாகி நின்ற கொலை தொழிலை உடைய வலிய சூலப்படையை உடையவன், ஆலமரத்தின் கொழுந்து இலையில் பள்ளி கொண்ட திருமால் தேடியும் காண முடியாதவன், தில்லியம்பலத்தில் கோயில் கொண்டிருக்கும் இறைவன். அது நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே படிங்க. இல்ல கோல் ஒன்று வந்து குழப்பி விட்டுட்டம்மா. இறையும் அதுதான், அது ஒரே போன இல்ல. இறையும் தெளிகிலர் கண்டும் எழில் தில்லை அம்பலத்துள் அறையும் புனற்சென்னியோன் அருளால் அன்று அடுகரி மேல் நிறையும் புகழ் திருவாரூரனும் நிறை வேறொரு ஆள் படிங்கம்மா. நான் கோல ஆன்சர் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. திரும்பி இந்த படிங்கோ. இறையும் தெளிகிலர் கண்டும் மொழியில்லை அம்பலத்துள் உறையும் புனற்சென்னியோன் அருளால் அன்று அடுக்கரி மேல் நிறையும் புகழ் திருவாரூரனும் நிறைதார் பரிமேல் நரையும் கமல் தொங்கல் வில்லை எனும் புக்க நல்வழியே. சிறிது மறைகின்றனர் பார்த்திருந்தும் அழகிய தில்லை அம்பலத்தில் கங்கையை முடியில் சூடிய இறைவனது அருளால் அன்று வெள்ளானை மேல் நிறையும் புகழ் சுந்தரமூர்த்தி நாயனாரும் நிறைதார் குதிரையின் மேல் மணமுள்ள மலர் மாலை அணிந்த சேரமான் பெருமாள் நாயனாரும் சென்ற நல்வழியே, அதாவது நல்வழியை சிறிதும் சிந்திக்கின்றனர் என முடிக்க. இதுக்குள்ளே என்ன வேற கொண்டு வந்தவர் அவைய பற்றி சொல்லி நம்ம என்ன ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். இல்ல சேந்தனார் வந்தது ரீசன், இப்ப இவர் வந்தது எனக்கு புதுசா இருக்குதுதான். அவரை பற்றி சொல்றேன்னா இதுகள் தான் வரும். இறைவனை பற்றி சொல்லிக்குள்ள குதிரையின் மேல் மணமுள்ள மலர் மாலை அணிந்த சேரமான் பெருமாள் அவையல் போன நல்வழி, அவையல் போன வழியில அப்படி ஒரு பெருமையானவர் இவர். அவரோட இவரும் போனவர் என்றதான் சுந்தரரோட சுந்தரமுத்தி அவர் வெள்ள குதிரையில போக பேந்துவர் போறார் என்றதான். நல்வழி நின்றார் பகை நன்று நொய்யர் உறவில் என்னும் சொல்வழி கண்டனம் ஜாம் தொகு சீர்த்தில்லை அம்பலத்து வில்வழி தானவர் ஊரெரித்தோன் வியன் சாக்கியனார்
கல்வழி நேர் நின்று அளித்தனன் காண்க சிவகதியே. நல்ல வழியில் நிற்பவரின் பகை நன்மையை உண்டாக்கும், இழிந்தோர் உறவில் துன்பமே தோன்றும் என்பதை யாம் சொல்வழி கண்டனம். தொகுசீர் தில்லை அம்பலத்து வில்வழி திரிபுரங்களை எரித்தோன் வியன் சாக்கிய நாயனார் கல்லறிந்து வழிபட்ட வழி நன்மையாயிற்று என்பதை காண்க. சிவகதிக்கு உண்மை அன்பே தேவை என்க. கதியே கதியே அடியவர் எய்ப்பினில் வைப்பாக கருதி வைத்த நிதியே. நிமிர் புன்சடை அமிர்தே நின்னை என்னுள் வைத்த மதியே. வளர்தில்லை எம்பலத்தாய் மகள் மாமலையாள் பதியே. பொறுத்தருளாய் கொடியேன் செய்த பல்விளையே. நல்ல பாட்டு. அடியவர்களின் புகலிடமே, வறுமை காலத்து ஏற்ற செல்வமே, நிமிர்ந்த புன்சடை அமிர்தே, உன்னை என்னுள் வைத்த மதியே. வளர்தில்லை அம்பலத்தாய் மகிழ்கின்ற உமாதேவியின் கணவனே, கொடியவனாகிய நான் இதுவரை செய்த பல பிழைகளை பொறுத்தருள்வாய். இல்ல பிழையாயினவே பெருக்கின் நின் பெய்களற்கு அன்பு தன்னில் நுழையாத சிந்தையினேனையும் மந்தாக நித்துவலை முளையார் தருமலை மாலை முடித்த முழு முதலே. புலையார் கரியுரித்தோய் தில்லை நாத பொறுத்தருளே. தவறான காரியங்களையே மிகுதியாகச் செய்து உன்னுடைய திருவடிகளுக்கு முன்பு செய்யாத அன்பு செய்யாத என்னையும் கங்கையில் நீர்த்தி வலையையும் முளையார் திருத்தலை மாலையையும் முடித்த முழுமுதலே. துளை பொருந்திய துதிக்கையே உடைய யானையை உரித்தவனே, தில்லை நாயகனே, பொறுத்தருள்வாயாக. பொறுத்திலனேனும் பன்னஞ்சினை பொங்கெரி வெங்கதத்தை செறுத்திலனேனும் நந்தில்லை பிரான் அத்திரிபுரங்கள் கருத்திலனேனும் கமலத்தயன் கதிர் மாமுடியை அறுத்திலனேனும் அரற்கு என்கொள் அடுப்பெனவே. இவற்றையெல்லாம் செய்யாவிட்டால் தேவர்களுக்கு என்ன அபாயங்கள் வந்திருக்குமோ என்று கேட்கின்றார். நம் தில்லை பிரான் பொறுத்திராவிட்டாலும் ஆலகால விடத்தை பொங்கி தீப்போல வெங்கதத்தை குடித்திராவிட்டாலும் திருவுரங்களை சினந்தெரிக்காமல் இருந்தாலும் தாமரை மலரோனாகிய பிரமனது முடியை அறுத்திராவிட்டாலும் தேவர்களுக்கு என்ன தீங்கு நேர்ந்திருக்கும் என்று கேட்கிறார் இவர். அடுக்கியர் சீல் அயராய் அகல் ஏந்தி தசை எலும்பில் ஒடுக்கிய மேனியொடு ஊன் இரப்பார் ஒள் இரணியனை நடுக்கிய மாநகர சிங்கனை சிம்புளதாய் நரள இடுக்கிய பாதகன் தன் தில்லை துளாவிட்ட இளையரே. தெளிவுரை. ஒளி பொருந்திய இரணியனை நடுங்கச் செய்த பிரிய நரசிங்கனை இந்த சரபப்பிரவையாக வந்து கதர்மாறு நெருக்கி பிடித்தனது தில்லையம்பதியை துளாத அறிவிலாதவர் அடுக்கிய சீலையராய் பிச்சை பாத்திரத்தை ஏந்தி தசை எலும்பில் ஒடுக்கிய மேனியோடு பிச்சை எடுத்து காலங்களிப்பவர் என்றபடி இறைவனை வழிபடாதவர் நிலை இது என்ற வழிபடாட்டி இப்படி இருப்பினவே. அதுக்காக நான் அப்படி காட்டுறேன் எங்களுக்கு. இந்த பிச்சை பாத்திரம் ஏந்தி பாருங்க எப்படி கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் என்னண்டா, இப்ப நாங்கள் 3 பேரும் எங்களோட சேர்ந்து செல்றானே அம்மா, நாங்கள் இத ரசிச்சு ருசிச்சு கருத்து உணர்ந்து படிக்கிறோம். அதுதான் நாங்க இந்த 4 பேரும் சேர்ந்து இருக்கிறது. இறைவன் வகுத்த பலி என்னதானா? இல்ல தனியே இருந்து படிக்கிறது அப்படி கூடியவர். நான் தனியேந்து தான் படிக்கிறேன். தனியேந்து படிக்கிறேன்னா நான் இதுல கூட இன்ட்ரெஸ்டா இருக்குதான் முடியும் என்னால. ஏனென்றால் அந்த கருத்து உணர்ந்து படிக்கிறதுக்கு ஒரு பக்க சார்புகள் இருக்குது எல்லாம். இந்த 4 பேரும் ஒரே அந்த ஒரே அந்த என்ன ஒரே இந்த என்னன்னு சொல்ற ஒரே அந்த லெவல்
அறிய வேணுமென்ற ஒரு ஆர்வம். துடிப்பு இருக்குது எங்களுக்கு. அதுதான் அந்த 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 தெரியாது, ஆனால் அறிய வேணுமென்ற துடிப்பில நாங்கள் எனக்கு கொஞ்சம் முன்னேறி கொண்டு போறோம் என்ற ஒரு உணர்வு எனக்கு தெரியுது. படியும் ஒருக்கா எனக்கு ஒரு கூல் வருது வெளியால இருந்து வெராட்டி. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இது 70 பாட்டு தானும். அவ்வளவு 70 இந்த இது முடிப்போம். இன்றைய சனிக்கிழமை தானே. கண்டினியூ பண்ணுங்க. ஆனா உண்மை தவிர நிப்பிரண்டோ நான் நினைச்சேன் வேறன் திரும்பி வேற ஏழையன் புண்மை கருதாது இடையரா அன்பெனக்கு வாளினின் பாதமலர்க்கே மருவ அருளு கண்டாய் மாலைமென் நோக்கின்றன் பங்கா வளர்தில்லை அம்பலத்து போலிளந்திங்கள் சடைமுடி மேல் வைத்த புண்ணியனே மாவடு போன்ற கண்களுடைய மாதேவியை இடப்பாகத்தில் கொண்டவனே வளர்திங்கை அம்பலத்தில் பிறைச்சந்திரனை சடைமுடியில் வைத்த புண்ணியனே இளையேனது துன்பத்தை கருதாமல் இடையராது அன்பு கொண்டு உன் பாதமலர்களை அடைய அருள் செய்வாயாக. புண்ணியனே என்று போற்றி செய்யாது புலன்வழியே நன்னியனேற்கு இனிது யாது கொலாம்புகள் என்னுள் வந்துட்டு அந்நியனே தில்லை அம்பலவா அலர்திங்கள் வைத்த கண்ணியனே செய்ய காமன் வெளுப்ப கர்த்தவனே. ஒவ்வொரு சொல்லையும் உணர்ந்து படிக்காட்டி தானா விளங்காது. புண்ணியனே என்று உன்னை போற்றாமல் புலன்வழியே பொருந்தியவனாகிய எனக்கு புகழிடஞ்சாது என்னுள் வந்து நெருங்கியவனே தில்லை அம்பலவா அலர்திங்களை வாசிக்கிறதுக்கு பாட்டா படிக்கிறது அவளுக்கு பட்டினத்தார் பாதி வந்து இல்லை அம்பலவா அலர்திங்களை தலைமாலையில் வைத்துள்ளவனே மன்மதன் வெந்து நீராக சிறந்தவனே என்னை நல்வழிப்படுத்துவது உன் பேரமாகும் பட்டினத்தார். சரி, ஏதோ இறைவன் ஆட்டி படைக்கிறானங்கள் எப்படி நில்லுங்கோ இந்த வழியிலே என்று. சரி படியும். கருத்த கண்டா அண்டவானா வருகுணற் கங்கை சடை செருத்த செந்தாமணியே தில்லையாய் என்னை தீவினைகள் ஒருத்தல் கண்டால் சிறியாரோ பிறரும் ஒரு துயரை அறுத்தல் செய்யாவிடின் ஆத்கோ வரும் சொல்லரும் பழியே. நீலகண்டனே தேவர்களுக்கு தலைவனே வருகுணல் கங்கை சடையில் செறிய வைத்த சிந்தாமணியே தில்லையில் எழுந்தருளி இருப்பவனே என்னை தீவினைகள் துன்புறுத்துவதை கண்டால் வெளியார் சிரிக்க மாட்டார்களா? என்னை வருத்தும் துயரை போக்கி ஒழித்தல் செய்யாவிடில் அரும்பழி உனக்கல்லவா? ஆகவே விரைந்து ஆவன செய்வாயாக. நல்லொரு பழித்தக்கவும் இகழான் தில்லையான் பண்டு வேட்டுவனும் பழித்திட்டு இறைச்சி கலையன் அளித்த விடு குளங்கன் மொழித்தக்க சீரதிபத்தன் படுத்திட்ட மீன் முழுதும் இழித்தக்க என்னாது அமிர்து செய்தான் என்று இயம்புவரே. படிக்க நல்லா இருக்கு. தில்லையான் கேவலமானவற்றையும் குறைவாக கருத மாட்டான். முன்பு அதாவது வேடுவர் கண்ணப்ப நாயனார் இறைச்சியை இலையில் கொண்டு வந்து படைத்த போதும் அதிபத்த நாயனார் அதாவது செம்படவன் தான் பிடித்த மீன் முழுவதையும் அவை இழிவானவை என்று கருதாமல் கொடுத்ததையும் மகிழ்ந்து உண்டாய் என்று சொல்கிறார்களே. இறைவன் அன்புக்கு கட்டுப்பட்டவன் என்கிறார். ஆஹா, அவனுக்கு வந்துட்டு போட்டாவோ தெல்சலாயமா வந்தவ போட்டா. படி. வரம் தருமாறு இதன் மேல் உண்டோ வயல் தில்லை தன்னுள் புரந்தரன் மால் தொழ நின்ற பிரான் புலை பொய்மையிலே நிரந்தரமாய் நின்ற என்னையும்
மெய்மையின் தன்னடியார் தரந்தருவான் செல்வத்தாள் தினன் பேசருந்தன்மையதே தன்மையிதே பரந்தருமாறு இதன் மேலும் உண்டோ? வயல்கள் சூழ்ந்த தில்லை தன்னுள் இந்திரன் திருமால் ஆகியோர் தொழநின்ற பிரான் புலை பொய்மையில் நிரந்தரமாய் நின்ற என்னையும் உண்மையாகவே தன்னுடைய அடியார்களின் மேன்மை உயருமாறு செல்வத்துள் ஆட்டினான். இது சொல்லும் தர முடியுதோ? இறைவன் சோதனையை வியக்கின்ற தன்தாள் தரித்தார் யாவர்க்கும் மீளா வழி தருவான் குன்றா மதில் தில்லை மூதூர் கொடிமேல் விடை உடையோன் மன்றாடவும் பின்னும் மற்றவன் பாதம் வணங்கி அங்கே ஒன்றார் இரண்டில் விழுவர் அந்தோ சில ஊர் மக்களே. தன் பாதங்களை சரி நான் படிச்ச சரி நான் பிள்ளைய கொண்டுட்டு தான் அதை திருப்பி பார்க்கிறேன். தந்தால் தரித்தார் யாவர்க்கும் தன் பாதங்களை போலிடமாக கொண்ட எல்லாருக்கும் இனி மீளாத வழி தரும் பொருட்டு உயர்ந்த மதுகளுடைய தில்லை மூதூர் கொடி மேல் காளையை எழுதியுள்ளவன் நடமாட அவன் பாதங்களை வணங்கி அங்கே நிலைத்திராதவர் புறப்புறப்பு என்னும் இரண்டில் விழுவர். ஐயோ இது இந்த ஊர் மக்களுக்கு தெரியவில்லை ஒன்று. நிக்கிறீரா நீர்படி களை கண்ணிலாமையும் தன் பொற்களல் துணையாம் தன்னையும் துளைகள் நிலாம் முகக்கரி போர்வை சுரம் நினையான் தலைகள் நிலாமலர் கொன்றையன் தன் புலியூரது என்றேன் வளைகள் நிலாமை வணங்கும் அனங்கன் வெரிசிலையே. இது தலைவி கூட்டு. பற்றுக்கோடு இல்லாமையும் உன் பொற்களல் துணையாம் தன்மையும் யானை போர்வையை உடையான் என்னை பற்றி சிந்திக்காமல் இருக்கின்றான். தலைகள் நிலாமலர் கொன்றையன் குளிர்ந்த தில்லையில் உள்ளது என்றேன். கைவளைகள் கையில் நிற்காதவாறு மன்மதன் தனது வில்லை வளைத்து அம்பு எய்கின்றான். இவளது காதல் நோயை இறைவன் கவனிக்கவில்லையே என்று வருந்துகின்றாள். வரித்தடன் திண்சிலை மன்மதன் ஆதலும் ஆழிவட்டம் தரித்தவன் தன் மகன் என்பதோர் பொற்பும் தவணறிகள் தெரித்தவன் தில்லையுள் சிற்றம் பலவன் திருப்புருவம் நெரித்தலும் கண்டது வெண்பொடியே என்று நின்றிலவே. வரிந்து கட்டப்பட்ட திண்சிலையுடைய மன்மதன் ஆதலும் சக்கரத்தை ஏந்திய திருமாலின் மகன் என்பதோர் அழகும் தவணறிகள் தெரிந்தெடுத்தவன் தில்லையுள் சிற்றம்பலவன் திருப்புருவம் வளைதலும் கண்டது திருநீரே அன்றி நிலை பெற்றிருக்கவில்லை. இவைகளினால் அழிவே நேரும் என்பதாம். நின்றிலவே திசையன் நொடும் சிந்தை களிப்புறனில் தென்தில்லை மானடமாடும் பிரான் தன் திருமலை மேல் தன்னிலையால் நடந்தேறி சரங்கொண்டு இழைத்ததென்பர் கன்றினையே விளமேலேறிந்து ஆர்த்தகரியவனே. கிருஷ்ணாவதாரத்தில் தன்னை கொல்ல வந்த கன்றினை விளாமரத்தின் மீது எறிந்து கொன்றான். அத்தகைய கண்ணன் அர்ச்சுனனுடன் கைலைக்கு சென்று பாசுபத கணையை பெற்று கொண்டு வந்தான். அத்தைய சிறப்பு கொண்ட சிவபெருமான் தென்தில்லை நடன்மாடுகின்றான் என்கின்றார். கிருஷ்ணாவராது தன் அந்த விளாமர கதையும் ஏதோ இருக்குது. என்னது நான் மறந்து போனேன். கேட்கணும் 2 கதையுமே மறக்காம. விளாமர கதையும் அந்த இதையும் இருக்கா எங்களுக்கு விளங்க சொல்லி கேட்போம். எது சொல்லும் பாப்போம். அந்த மரம் மரக்கதை மரத்துல கிருஷ்ணர் மறைந்திருந்தார் 2 நான் இன்றைக்கு வேட்ட கேட்கவன். எவ்வளவு பிரயோசனப்படுது எங்களுக்கு. தலையால் நடந்தேறியதால் மலை தாழ்ந்தது என்பது புராணக்கதை.
கருப்புருவத் திருவார்த்தைகள் கேட்டலுங் கண்பணியேன் விருப்புருவத்தினொடு உள்ளம் உருகேன் விதிரேன் இருப்புருவச் சிந்தை என்னை வந்து ஆண்டதும் எவ்வனமோ பொருட்புரிவச் சிலை பொறுப்புருவப் புரிசை தில்லை ஆடல் பிரிந்தவனே. மலை வடிவத்தை கொண்ட மதில்களை உடைய தில்லை நடனம் புரிந்தவன் கரும்பின் இனிமையுடைய அழகிய சொற்களை கேட்டதும் கண்களில் நீர் வடியவில்லை, விருப்பத்தோடு உள்ளமுருகேன், உடம்பு நடுங்கவில்லை, இரும்பின் வடிவம் கொண்ட சிந்தை என்னை வந்து ஆண்டதும் எப்படியோ நான் அறியேன். புரிந்த அன்பின்றியும் பொய்மையிலேயும் திசை வழியே விரிந்த கங்கை மலர் சென்னியில் கூப்பில் வியனமனார் பறித்தவன் ஊர்புகழ் எல்லை 13 அம்பு எரித்த கோன் தண்டிரையார் புனல் வயல் சேண்டில்லையே. விரும்பிய அன்பு இல்லாமலும் பொய்மையோடு திசை வழியே கங்கை மலர் தலையில் முறையீடு இல்லாத யமனை அழித்தவன் ஊரேது வென்றால் திரிபுரங்கள் எரிய அம்பு எய்து எங்கள் தலைவன் இருக்கும் தண்ணீர் பொருந்திய வயல்களை உடைய தில்லையே என்பதாம். சேண்டில்லை மாநகர் திப்பிய கூத்தனை கண்டு அன்பும் பூண்டிலை நின்னை மறந்திலை ஆங்கவன் பூங்கலற்கே மாண்டிலை இன்னம் புலன் வழியே வந்து வாழ்ந்திடுவான் மீண்டனை என்னை என் செய்திடவோ சிந்தை நீ விளம்பே. மனமே, நீண்ட தில்லை மாநகர் தெய்வத்தன்மை பொருந்திய திருக்கூத்து ஆடுபவனை பார்த்த பிறகும் அன்பு கொள்ளவில்லை, உன்னை மறந்தில்லை, அங்கு அவனுடைய அழகிய திருவடிகளுக்கு ஐக்கியமாகவில்லை, இன்னமும் புலன்வழியே சென்று வாழ வேண்டும் என்று திரும்பிவிட்டாய், என்னை என்ன செய்ய சொல்கிறாய் சொல்வாயாக. விளவை தளர்வித்த விண்டுவும் தாமரை மேல் அயனும் அளவிற்கு அறியா வகை நின்ற அன்றும் அடுக்கல் பெற்ற தளர்விற்றிருநகையாளும் நின் பாகங்கள் தன்புலியூர் களவிற்கனிபுரையும் கண்டவாசடை கங்கையனே. கண்ணனாக அவதரித்த போது கன்றை விழாமரத்தின் மீது வீசிய திருமாலும் தாமரை மலரின் வீற்றிருக்கும் பிரமனும் அறிய முடியாத வகையில் நின்று அப்பொழுது உமாதேவியார் இடப்பாகத்தில் இருந்தார் போலும். குளிர்ந்த கண்ணனாக அவதரித்த போது கன்றை விழாமரத்தின் மீது போது முதலும் பாட்டிலையும் வந்தது, கன்றை விழாமரத்தின் மீது வீசிய திருமால். திருமாலத்தான் சொல்லுது. திருமால் தான் அவதாரம், கண்ணன் கிருஷ்ணர் அவதாரம் எடுக்க செய்திருக்கிறார். குளிர்ந்த தில்லைப்பதியில் கலாப்பழம் போன்ற நிறமுடைய நீலகண்டனே, நீண்ட சடை கலாப்பழம் போன்ற நிறமுடைய நீலகண்டனே, நீண்ட சடையின் கையை வைத்திருப்பவனே. கங்கை வலம் இடம் பூவலம் குண்டலம் தோடிடப்பால் தங்கும் கரம் பலம் வெம்மழு வீயிடம் பாந்தல் பலம் சங்கம் இடம் பாந்தல் பலம் சங்கம் இடம் பலம் தோளிடம் ஆடை வலமக்கிடம் அங்கன் சரி அம்பலவன் வலங்கான் இடம் அணங்க. எவ்வளவு அதுக்குள்ள பாட்டு பதிர அத வடிவா படிக்கணும். கங்கை வலம் இடம் பூவலம் குண்டலம் தோடிடப்பால் தங்கும் கரம் பலம் செம்மழு வீயிடம் செம்மழு வி இடம், அதுல இடம் என்றுதான் சொல்லணும். செம்மழு வி இடம்
பாந்தல் பலம் சங்கம் இடம் பலம் தோளிடம் ஆடை பலம் அக்கிடம் அங்கஞ்சரி அம்பலவன் பலங்கானிடமணங்கே. அப்ப கங்கை வலம் இடம்புவலம் அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை போல்கிறார். வலப்பக்கத்தில் கங்கை, இடப்பக்கத்தில் பூ, வலப்பக்கத்தில் குண்டலம், இடப்பக்கந்தோடு, தங்கும் கரம் பலம், வெம்மழு இடம், பாந்தல் பலம் சங்கமிடம், வலப்பக்கந்தோள், இடமாடை, வலம் எலும்பு மாலை, இடமங்கம் அம்பலம். இது முந்தியும் ஒரு 11வது புராணத்துல முதலும் இப்படி ஒன்று வந்தது. அர்த்தநாரீஸ்வரத்தை இப்படி அது வந்ததா முழுக்காகத்தானே படிச்சாங்க. இறைவன் வலப்பாக மானாகவும் இடப்பாகவும் பெண்ணாகவும் உள்ளான் என்கிறார். அணங்காடக குன்றம் ஆதர வாட்டிய வால் அமர்ந்தாட்கு இணங்காய் அவன் தில்லை எல்லை மிதித்தலும் என்புருகாவணங்கா வலுத்தா விழா விழும்பா வைத்தவா மதத்த குணங்கான் இவள் என்ன என்று கொலாம் வந்து கூடுவதே. வெறியாடுதல் போன்ற ஆதரவு காட்டியவளுக்கு இணங்க மாட்டாய். அவன் தில்லையை மிதித்தலும் என்புருகி வணங்கி வழுத்தி விழுந்தலும் பாவையின் காதற் குணங்களை காண். எப்பொழுதோ வந்து அவளைச் சேர்வது, அவள் உன் நினைவாகவே உள்ளாள் என்பதாகும். அணங்கு ஆடு அகக்குன்றம் ஆதரவு இணங்காய் அவன் என பிரிக்கவா. இது இன்னும் 17 பாட்டு தான் இருக்குது, முடிய போத. கூடுவது அம்பல கூத்தன் நடிகார் குளம்புதொரும் தேடுவது அங்கவன் ஆக்கம் அச்செல்வழி அவ்வழியே ஓடுவது இருத்துவது ஒன் சுடரை பிறவி விடுவதாக நினையவல்லோர் செய்யும் வித்தகமே. தில்லை அம்பல கூத்தனது அடியார்கள் குழுவுதோறும் கூடுவது தேடுவது அவனது செல்வமாகிய வாழ்த்து, அவ்வாறு செல்வதே நல்ல வழி என்று ஓடுவது உள்ளத்து இருத்துவது ஒன் சுடரை பிறவி துன்பத்தை ஒழிப்பதற்கு உன்னையல்லாமல் வேறு யாரால் இந்த வித்தகத்தை செய்ய முடியும். வித்தகச் செஞ்சடை வெண்மதி கார் நிற கண்டத்தெண்தோள் கண்டத்து எண்தோள் மத்தக கைமல போர்வை மதில் தில்லை மன்னனை தம் சித்தக கோயில் இருத்தும் திறத்தாக மிகர் கல்லாள் புத்தக பேய்களுக்கு எங்கித்ததோ அரன் பொன்னடியே. எனக்கு இப்ப அந்த கட்டளை கலித்துறை எல்லாம் என்னென்று படிக்கணுமென்ற ஒரு ஆர்வம் இருந்தா, ஆனா படிக்காமல் இதை படிச்சு கட்டளை கலித்துறை எப்படி படிக்கணுமென்றது எனக்கு நல்ல விளக்கம் ஒன்று வந்திருக்கு. இந்த இதுல இருந்து இங்க எல்லாம் எடுத்து அந்த வசனத்தை எடுக்க வேணும் என்ற ஒரு விளக்கம் வந்திருக்கு. சரியோ தெரியாது, அதுதான் கட்டளை கலித்துறை படிச்சு வந்துட்டு புதுமையான உண்மையா அந்த சந்தோஷமா இருக்குது. என்னடா நீங்களும் என்னோட சேர்ந்து இத கண்டினியூ பண்ணாட்டி இத எப்போ போயிருக்கும், விட்டிருப்பா. நன்றி. உண்மையா ஒரு அந்த ஆனந்த மிகுதியிலதான் இதை சொல்றேன். புதுமையான செஞ்சடை வெண்மதி கருத்த கழுத்து 8 தோள்கள் மதங்கொண்ட யானையின் தோள் இவரது போர்வை உயர்ந்த மதில்களை உடைய தில்லை வானனது சித்தக கோயிலில் இருத்தும் திறமுடையவர்கள் ஆகம நூல் உணர்வுடையவர்கள். அப்ப அதுல நான் ஆகமம் என்று சொல்லி போட்டு இல்ல இங்க பாருங்க, அது போட்டுக்கு சித்தக கோயில் இருத்தும் திறத்து அல்லால். எனக்கு ஆகமம் வந்தது பிறகு மாத்தி போட்டேன். அப்ப இந்த ஆகமம் தான் வந்திருக்குது. அதான் நான் அது என்ன வந்திருக்குன்னு பாத்துறேன். இருந்தும் திறத்தால் ஆகமிற்கு அல்ல, ஆகமம் தெரிந்தவர்களுக்கு அல்லால். இல்ல நான் சொல்றேன், நான் முதல் ஆகமம் அண்டுட்டு இல்லையண்டுட்டு நான் மாத்தி படிச்சேன். நான் அப்ப நீர் அதை சொல்லி இருக்கலாம், படிச்ச சரிகாமலான்னு சொல்லி இருக்கலாம்.
இல்ல தெரிய வேணும்னு தெரிஞ்சிட்டு டிஸ்டர்ப் பண்ண என்றாலும் அந்த கீழே இப்ப வாசி கேட்கதான் அந்த ஆகம நூல் தான் அதுல வந்து ஓகே. திறமுடையவர்கள் ஆகம நூல் உணர்வு உடையவர்கள் அரனுடைய பொன்னடி எங்கே உள்ளது என்பது புத்தக பேய்களுக்கு தெரியுமோ? இது நாங்க சேர்ந்து அடியாரோட சேர்ந்து தானே படிக்கிறோம். அதனுடைய நாங்களும் நல்ல ஒரு வசனம். அப்படித்தானே படிச்சு கொண்டு இருந்தேன் நாங்க இவ்வளவு நாளும். நானும் தெரியும் 10 முறைக்கு மேல படிச்சுட்டேன். நிப்பானே கருத்து விளங்குது எனக்கு. இதெல்லாம் ஒருக்கா படிச்சுட்டேன். இதை ஆனந்த கண்ணீரை வர வளைக்கிறார் பட்டினத்தை. இது வேற நாளுடைய பிள்ளை அந்த நம்பியாண்டார் நம்பி நம்பியாண்டார் சின்ன பிள்ளையா இருந்து ஆனந்த கூத்துல வைத்துக்கிறேன். பொன்னம் பலத்துறை புண்ணியன் என்பர் புயல் மறந்த கண்ணம்மை தீர புனிற்று கலிக்காமற்கு அன்று புன்கூர் மன்று மலை பொழிந்து ஈரறு வேலி கொண்டு ஆங்கவற்கே பின்னும் மலை தவிர்த்து ஈரறு வேலி கொள்பிஞகனே. தெளிவுரை. ஈர்வன் கலிக்காம நாயனார் வரலாறு இதில் கூறப்படுகின்றது. பொன்னம்பலத்துறை புண்ணியன் மழை பெய்யாமல் பஞ்சம் நேர்ந்த சமயத்தில் நல்ல மழை பெய்வித்து 12 வேலி கொண்டு ஆங்கு அவருக்கு உதவி பின்னும் மழை பெய்யாமல் தவிர்ந்து அந்த நிலங்களை கொண்டு அந்த அடியாரை சோதித்தார். மழைய வச்சு கதைய சொல்றார். பிறகு கூடிட்டு மழை பெய்யாமல் பஞ்சம் நேர்ந்த சமயத்தில் நல்ல பண பெய்வித்து 12 வேலி கொண்டு ஆங்க அவற்கு உதவி மழை பெய்யாமல் தவிர்ந்து அந்த நிலங்களை கொண்டு அந்த அடியாரை சோதித்து நல்ல ஒரு விவாமானம். அங்க மியூட்ல படிக்குதாகும். ஓகே. நேசன் அல்லோ அல்லே நில்லுங்க சனா இப்படி நில்லுங்க. நேசன் அல்லேன் நினையேன் வினை தீர்க்கும் திருவடிக்கீழ் வாசன் நாம் மலரிட்டு இறைஞ்சேன். அதுல நில்லுங்க. நின்றவங்களுக்கு கருத்து விளங்கிட்டு வந்துடும். வாசன் மாமலரிட்டு நன் நேசன் அல்லேன் நினையேன் வினை தீர்க்கும் திருவடிக்கீழ் வாசனல் நன் மாமலரிட்டு இறஞ்சேன் நெண்டன் வாயதனால் தேசன் நென்னானை பொன்னார் திருச்சிற்றம்பலம் நிலவும் ஈசன் நென்னேன் பிறப்பு என்னாய் கலியும் கொல் என்றனக்கே. சில இடத்துலதான் தனதான்றது பெரும்பாலும் இடத்துல சரியா படிக்கிறது. ஒரு சில இடத்துல சில நேரம் மறந்துடுறது. உனக்கு நான் அன்புடையவனாக இருக்கவில்லையே, உன்னை நினைக்கவில்லையே, பிறவி துன்பங்களை போக்கும் உன் திருவடியின் கீழ் மனமுள்ள மலர்களை அர்ச்சித்து வணங்கவில்லையே, என் வாயினால் ஒளிமாயமானவன் என்று பொன்னார் திருச்சிற்றம்பலத்தில் உள்ள ஈசன் என்றும் துதிக்கவில்லையே, இந்த பிறவி எப்படி கழியுமோ தெரியவில்லையே என்று வருந்துகின்றார். தனந்தலை சக்கரம் பாணத்தலைமை குபேரன் தக்கன் வெனந்தலை ஏடறத்து உண்பா ஏடு அறத்தோன்வாசவன் உயிர் பல்லுடல் ஊர் சினந்தலை காலன் பகல் காமன் தானவர் தில்லை விண்ணோர் இனந்தலைவன் அருளால் முனிவாள் பெற்று இகந்தவரே. தனத்தை குபேரனும் தலையை தக்கனும் சக்கரத்தை திருமாலும் பாணத்தலைமையை இந்திரனும் தில்லையான அருளால் பெற்றார்கள். உயிரை காலனும் பல்லை கதிரவனும் உடலை காமனும் ஊரைத்தானவரும் தில்லையான் முனிவாள் இழந்தனர். என்ன அழகா சொல்றார். அவமதித்து ஆள் நரகத்தில் இடற்படும் மாதர்களும் தவமதித்து ஒப்பிலா என்ன விண் ஆளும் தகமேறும் நவநிதித்தில்லையுட் சிற்றம் பலத்து நடம்பயிலும் சிவநிதிக்கே
நினையாரும் நினைந்திட்ட செல்வருமே. சிவநிதி படிக்காம இருக்கிறேன், சிவநிதிக்கே நினையாரும் நினைந்திட்ட செல்வருமேன்னு சொல்லி கிடக்கு. நவநிதி தில்லையில் சிற்றம்பலத்து நடம் நயிலும் சிவநிதிக்கே நினைக்காதவர் அவமதித்து ஆள் நரகத்தில் இடப்படும் மாதர்கள். தவம் மதித்து ஒப்பிலார் என்ன விண்ணாளும் தகமையோர் அந்த இறைவனை நினைந்திட்ட செல்வர் என கொள்க. வருவாசகத்தின் முற்றுணர்ந்தோனை வந்தில்லை மன்ன திருவாதவூர் சிவபாத்தியன் செய்திருச்சிற்றம்பல பொருளார் தருதிருக்கோவை கண்டே மற்ற பொருளை தெருளாத உள்ளத்தவர் கவி பாடி சிரிப்பிப்பரே. வருவாசகத்தின் முற்றுணர்ந்தோனை வந்தில்லை மென்னை திருவாதவூர் அடிகளாகிய மாணிக்க வாசகர் செய்த திருச்சிற்றம்பல கோவை என்னும் நூலை கண்ட பிறகும் அதன் பொருளை தெளிந்து கொள்ளாத மனமுடையவர்கள் கவிபாடி சிரிப்புக்கு ஆளாவர்கள் இகழப்படுபவர்கள் என்பதா. சிரித்திட்ட சம்பவளத்தின் திரளும் செழுஞ்சடை மேல் விரித்திட்ட பைங்கதிர் திங்களும் வெங்கத பாந்தலும் தீன் தரித்திட்ட அங்கையும் சங்கச் சுருளும் என் நெஞ்சினுள்ளே தெரிந்திட்டவா தில்லை சிற்றம்பலத்து திருநடனே. ஒளி வீசுகின்ற செம்பவளத்தின் திரளும் செஞ்சடை மேல் விரிந்திட்ட பசிய கதிர்களுடைய திங்களும் சிரத்தையுடைய பாம்பும் தீயை ஏந்தியுள்ள கையும் சங்கச் சுருளும் என் நெஞ்சில் தெளிய வைத்தவனே தில்லை சிற்றம்பலத்து திருநடனம் செய்யும் இறைவனே. எனக்கு முதல் பாட்டு இருக்கு அடுங்க கவலை. இது நீங்க படிச்சது முதல் பாட்டு, தனா படிச்ச பாட்டு எனக்கு அருமையா இருக்குது. மாணிக்க வாசகிட்ட திருக்கோவையை சொல்லி இருக்கு. அந்த திருக்கோவையரை ஏன் அதுல சொல்லி இருக்குன்னு சொன்னா, இந்த திருக்கோவையரை பற்றி பல பேர் பல மாதிரி கதைக்கணும். அதைத்தான் அந்த ஆசிரியர்கள் ஒரு ஆள் சில மற்ற மாதிரி கதைக்கிறாங்க. கூட கூட காதலன் எல்லாமே இப்ப நாங்கள் படிச்ச 11ஆம் திருமுறைக்குள்ளே அப்படித்தானே முழுக்க வந்தது. யார் சேர்ந்த அவர் செய்த அந்த திருக்கையிலாய உலா அப்படித்தான். அப்ப நாங்கள் அதை படிச்சு போட்டே திருக்கோவையாருக்கு நாங்கள் அது முதலே அது காதலன் காதலி. ஆனால் அது நாங்கள் எங்களுக்கு அந்த உணர்வு வந்துட்டுதல்லோ என்ன இறைவன் காதலியாக நாங்கள் நினைச்சு அது ஆணென்றால் அவரை தலைவனை நினைக்க வேணும். ஒரு ஆம்பளை படிக்க அந்த ஆம்பளை தன்னை பெண்ணாகவும் இறைவன் மாணிக்கவாசகர் திருக்கோவையாறுல அவர் தான் ஆணும் அவ பெண்ணும். இன்னொரு உரையாசிரியர் சொல்லி இருக்கிறார் என்ற மாதிரி சொன்னா, இன்னொரு உரையாசிரியர் சொல்லி இருக்கிறார். 2-3 பேர் இதில் வாசிச்சேன் நான். அப்ப அது சொல்லி இருக்கிறார் என்னன்னு சொன்னா, சரிதான். ஏனென்றா திரோதான சக்தியில இருந்து அந்த இருவினை ஒப்பு மலபரிபாகம் செய்யக்குள்ள என்ன 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 சக்தி அதுக்கு அந்த அந்த இன்னும் இல்லையடா சத்தினி பாதம் நடக்கக்குள்ள அந்த திருவருட் சக்தியின் சக்தி நிபாதம் அதாவது சக்தியினுடைய வீழ்ச்சி அவர்ல சக்தி நிபாதம் நடக்கக்குள்ள அப்ப அவருடைய அந்த சத்திரிவாதம் நடக்கக்குள்ள அம்மனைத்தான் தெரியும் என்னத. ஏனென்றா அங்க அவ மூலம் தானே போறது, அவதானே அந்த சக்திய கொடுக்குற சக்திய. அதாலதான் அந்த இந்த கோவையில இதுல சிவன் மாணிக்க வாசகரை தன்னை ஆணாகவும் சிவனை பெண்ணாகவும் தான் பாக்குறேன். சரி, மேல போவோம். அதுக்குத்தான் வந்திருக்கு. அடுத்ததுக்கு அடுத்த பாட்டு தான் நான் படிப்போம். இப்ப கமலா படிக்கணும். என்ன நான் படிக்கணுமா? இல்ல நான் தான் படிச்சேன் அந்த பாட்டு. இல்ல நான் படிச்சேன், நீ அனு படிச்ச.
இந்த என்னண்டா திருக்கோவை பற்றி சொல்லத்தானே என்னண்டா இந்த அது சிவனே பாவ பாடின வாயால கோவ பாடுன்னு அவரா கேட்டுத்தானே பாட சொன்னது. பாவை பாவை என்றா திருவம்பாவை திரும்பாவை பாவை வாடிய வாயா கோவை திருக்கோவையார கொத்தியா யாரும் பாக்கினமண்டா அது அவைகளுக்கு அது விளங்க இல்லைன்றதுதான் அது ஏனென்றால் ஒரு 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 காதல சொல்லி ஒரு 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 ஆண் ஒரு பெண் மேல வச்சிருக்கிற காதலை சொன்னால்தான் அதிலும் அது சிற்றின்பம். இது இறைவனில வச்சிருக்கிறது பேரின்பம். அப்ப ஒரு 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 தாய் தகப்பனோட இருந்த அந்த இன்பத்தை வாயால சொல்ல முடியாது. அது மாதிரி இறைவனுக்குள்ள கிடைக்கிற அந்த பேரின்பத்தை வாயால சொல்லி அடுத்தவைக்கு விளங்கப்படுத்த முடியாது என்றத காட்டத்தான் இதுகளை இப்படி சொல்லி அது அந்த கொச்சையா பாக்குற அதோட இது பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் அடைகிற பேரின்பம் தான் அந்த திருக்கோவையாரும் கைலைவாதி காலத்திவாதியோ திருக்கைலாய உலாவோ அது அப்ப அது அந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்குரியதுதான் அதோடைய சும்மா சாதாரண ஆன்மாக்களால அதை புரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப அதைத்தான் ஒவ்வொன்றிலையும் சொல்லி கொள்ளின மொழிய அது இப்ப நான் நினைக்கிறேன் எனக்கு திருக்கையில ஞான உலாவை நான் தேடேக்க சேரமான் பெருமாளுடைய தேடேக்க நான் பல புலவர்களின் வாயிலால அதை கேட்டபடியா எனக்கு இப்ப அதுல ஒரு விதமான ஒரு தயக்கமும் இல்லை. ஏன் இப்படி முதல் யோஜனை ஏன் இப்படி இதேன் இப்படி தேவாரம் திருவாசகம் திருக்கோவையாரன்ட்டு ஏன் இப்படி போட்டிருக்கணும்டா எனக்கு இப்ப திருக்கையில ஞான உலாவை ஒரு புலவர் விளங்கப்படுத்தின அப்புறம் எனக்கு அதுல எந்த விதமான தயக்கமும் இல்லை விளங்கிடுது எனக்கு. முதல் அந்த அந்த இதுகளை படிக்கல அனு இப்ப சில பேருக்கு இது என்ன மாதிரி என்ற மாதிரி இருக்கும். நாங்கள் அதை உணர்ந்து சந்தோஷமா அனுபவிக்கிறோமல்லோ அதுலயே நமக்கு விளங்குது தானே அனு. அப்ப இந்த வித இதுவும் நானா படிக்கணும். நடம் அதானே நடம் சிற்றம்பலத்தான் முனிவு என் செய்யும் காமன் அன்று கொடுஞ்சினத்தீ விழித்தாட்கு குளிர்ந்தனன் விற்கொடும்பூன் விடுஞ்சினத்தானவர் வெந்திலர் வேதென் வெங்கதத்தை ஒடுங்கிய காலன் அந்நாள் நின்று ஒடுங்கிய காலன் அந்நாள் நின்று உதை உணாவிட்டனே. தெளிவுரை எதிர்மறையாக விடுஞ்சினத்தானவர் வெந்திலர் விடுஞ்சினத்தான் அவர் தானவர் அது சரி. வெந்திலர் எய்தனவர் அது அங்கவன் தானவர் வெந்திலர் வெய்தன வெங்கதத்தை ஒடுங்கிய விளங்கப்படுத்தார். அதனால் இது ஒரு கைதில பார்த்துட்டு விளங்கப்படுத்தணும். எதிர்மறையாக சொல்லினும் குறிப்பினால் காமன் இருந்தனன் என்பது முதலாக கொள்க. முதலாவது எதிர்மறையாத்தான் சொல்லி இருக்குதுல. ஏனென்றாஞ்சு பாருங்க அது எதிர்மறையா பாட்டுல சொல்லி இருக்குது. குளிர் என்ன நடுஞ்செய் சிற்றம்பலத்தான் முனிவு என் செய்யும் காமன் அன்று கொடுஞ்சின தீவிழித்தாட்கு குளிர்ந்தனன் விற்கொடும் அந்த தீவிழித்தாட்கு குளிர்ந்தனன் தீவிழி அந்த காமன் எரிஞ்சவர் தானே. அதத்தான் எதிர்மறையா சொல்லி இருக்கான் இதுல. வெந்திலருக்கு பிறகு வெய்தன வெங்கதத்தை அந்த அதுதான் கொஞ்சம் விளக்கம். எது சொல்றீங்க செய்யும் அந்த குளிர்ந்தனன் விற்கொடும் பூன் விடும் சினத்தார் வெந்திலர். அதான் அந்த முப்புறங்கள் இருக்க கதையா இருக்க வேணும் தான் நான் நினைக்கிறேன். பாப்போம் கொடுங்க அதான் இருக்க வேணும். படிச்சுட்டு இது படிச்சுட்டு சொல்றேன். எதிர்மறையாக சொல்லினும் குறிப்பினால் காமன் இருந்தது என்பது முதலாக கொள்க. அதை எதிர்மறையா சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் குளிர்ந்தன போட்டிருக்கு. ஆனா அவன் புகைக்குள்ளேயும் நான் அவியல் அனுப்பிக்குள்ளேயும் அவர் சொல்லித்தான் போறார். நான் சிவனாலே செத்தாலும் பரவாயில்லைன்ட்டு அவருக்கு குளிர்ந்திருப்பார் தானே. அப்ப குளிர்ந்தனன் எதிர்மறையாக கொள்க. உதையுண்டு நடன் செய்கின்ற சிற்றம்பலத்தானது கோபம் என் செய்யும் என்றால் காமன் அன்று மிகுந்த கோபத்தினால் இறைவனது நெற்றிக்கினால் எரிந்து சாம்பலாயினன். திருவிராதிகளின் போட்டிருக்கின்ற முப்புறங்கள் எரிந்தன. மிகுந்த கோபத்தையுடைய யமன் உதையுண்டு அளித்தான். அத 3 கதையும் வந்திருக்குதுல. அது சரிதானே. விளங்குது தனா படியுங்க.
விட்டங்கு ஒளிமணி பூண்டிகள் வன்மதன் மெய்யுரைக்கில் இட்டங்கரிய நல்லான் நல்லன் அம்பலத்தம்பிரான் மேல் கட்டங்கிய கணை எய்தலும் தன்னை பொன்னார் முடிமேல் புட்டங்கினான் மகனாமன்று பார்க்க பொடிந்தனே. ஒளிமயமான ஆபரணங்களை அணிந்த மன்மதன் உண்மையைச் சொல்வதென்றால் அவன் நல்லவன் அல்லன். அம்பலத்து பெருமான் மீது கல் தங்கிய கணையாகிய மலரம்புகளை எய்தான். தன்னை கருடப் பறவை மேல் தங்கிய திருமால் மகன் என்று சொல்லிக் கொண்ட அவன் எரிந்து சாம்பல் ஆனான். அப்ப அவரை நல்ல சொல்றேன். பொடியேர் தருமேனியனாகி பூசல் புகவடிக்கே கடிசேர் கணை குளிப்ப கண்டு கோயிற் கருவியில்லாவடியே பட அமையுங் கணை என்ற வரகுணந்தன் முடியே தருகலல் அம்பலத்து ஆடியதன் மொய்களலே. திருநீறு பூசிய அழகை கொடுக்கின்ற உடலை உடையவன் போர் ஒடுங்குகின்ற பாதங்களுக்கு மிகுதியாக குவிந்துள்ள அம்புகளைக் கண்டு கோயிற் கருவியில்லா வடியே பட அமையும் கணை என்ற வரகுண பாண்டியன் தன் முடியே தருகலல் அம்பலத்து ஆடியதன் மெய்களலே. வரகுண பாண்டியனின் உண்மை அன்பு விளங்கப்படுகிறது. அவன் சிறந்த சிவ பக்தன். அதான் அந்த மதுரையில சுந்தர பாண்டியனுக்கும் தடாதகை பிராட்டியாருக்கும் பிறந்தவர் தான் வரகுண பாண்டியன். பசு பாசராம் இமையோர் தங்களில் பணிந்திட்டு அழலும் இருக்கும் தருக்குடையோரிடப்பால் வலப்பால் தளலும் தமருகமும் பிடித்து ஆடிச் சிற்றம்பலத்தை சுழலும் ஒரு கால் இருகால் வரவல்ல தோன்றல்களே. தெளிவுரை. இறைவனின் திருப்பாதங்களை பணியும் தேவர்களின் பாதங்களை பணிந்து அழுதலும் அதை கவனியாது செம்மாந்து இருக்கும் தருக்குடையார் இடப்பால் வலப்பாலில் தீயும் உடுக்கையும் பிடித்து ஆடி சிற்றம்பலத்தை சுழலும் ஒரு கால் இருமுறை வரவல்ல தருக்குடையோர்கள் என்பதாம். இறைவனை வழிபடாமல் புற தெய்வங்களை வணங்குவோர் துன்புறுவர் என்றபடி. இதுகளைத்தானு அகத்துறை பாடல் என்று சொல்றது. அகத்துறை பாடல் என்றா இதுதான். அந்த இறைவனை எங்கட காதலன் காதலியா எடுத்து வச்சு படிக்கிறது தான் அந்த அகத்துறை பாடல். தோன்றலை வெண்மதி தாங்கியை துள்ளிய மால் அயற்கு தான் தலை பாதங்கள் சாரெரியோன் தன்னை சார்ந்தவர்க்கு தேந்தலையான் பால் அது கலந்தால் அன்ன சீரனைச் சீர் வாண்டலை நாதனை காண்பதென்றோ தில்லை மன்றிடையே. என்ன இன்னும் கணக்கு வாடக்கு இன்னும் 6 பாட்டு. சரியா. தலைவனை வெண்மதி தாங்கியை துள்ளிய மாலுக்கும் அயனுக்கும் அறிய மாட்டாதவனை, அதாவது திருமால் பாதத்தையும் பிரமன் தல முடியையும் காண்பதற்கில்லாதவாறு பெருந்திரு தீப்பிளம்பாய் ஆயினான். தன்னை தலைவனாய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேனும் பாலும் கலந்தது போன்ற சுரப்புடையவனை கங்கையை தலையில் வைத்துள்ள நாதனை காண்பது போது, அதாவது தில்லையை தரிசிப்பது போது என்கின்றார். மன்றங்கமர் திருச்சிற்றம்பலவ வடவெனத்து மின்றங்கிடைந்து உந்தி நாடகமாடக் கொள்வெண்டரங்கம் தொன்றங்கிளர் கங்கையாளை
சுடுசின தீயரவ கன்றங்கடசடை மேலடையா விட்ட கை தவமே திருவாலங்காடு. அதாவது இரத்தின சபை, அவற்ற நடன சபை, நடனத்தை குறிக்கின்ற. தில்லையம்பலத்தில் நடமாடும் பெருமானே திரு அலங்காட்டில் மின்னலை போன்ற இடையினையுடைய துர்க்கை, அதாவது காளிகா தேவியோடு நடனமாடிய போது கங்கையாளையும் பாம்பையும் தவனை தவத்தற்கு அன்பனை தன்னடி ஏற்கு உதவும் சிவனை சிவக்கத் திரிபுரத்தை சிவந்தானே செய்ய அவனை கவளத்திருநீரனை பெருநீர் கரந்த பவனை பணியும் மின்னும் பண்டை வல்வினை பெற்றவே. நல்ல பாட்டு. தவத்தை உடையவனை, தபசிகளுக்கு அன்பனை, தன் அடியோருக்கு உதவும் சிவனை, முப்புறங்கள் எரித்தவனை, செந்நிறம் உடையவனை, வெள்ளிய திருநீறு அணிந்தவனை, கங்கை சடையில் மறைத்து வைத்திருக்கும் சிவனை பணியுங்கள், உங்களுடைய முன்வினைகள் எல்லாம் நீங்குமாறு பணியுங்கள் என்று அறவுரை கூறுகின்றார். பெற்றர முப்புறம் வெந்தது பைம்பொழில் தில்லை தன்னுள் செற்றிரு மாமணி கோயினின் நின்றது தேவர்கணம் சுற்றரு நின் புகழ் ஏற்றி திரிவது சூழ்சடையோய் புற்றரவு ஆட்டித் திரியும் அது ஒரு புல்லனவே. முப்புறங்கள் முழுவதும் வெந்து போனது. பசிய சோலைகள் சூழ்ந்த தில்லையில் பகையில்லாத பொன்னம்பலம் தன்னுள் நின்றது. தேவர் கூட்டம் சுற்றியிருந்து உன்னுடைய புகழை ஏந்தி திரிவது சூழ்ந்த சடையுடையோய் புற்றில் வாழும் தன்மையுள்ள பாம்பை ஆட்டித் திரிவது ஆகிய இவை யாவும் அற்புதமானவை என்பதாகும். புல்லறிவின் மற்றை தேவரும் பூம்புலியூரில் நின்ற அல்லறி மாமதி கண்ணியனைப் போல் அருளுவரே கல்லறிந்தானும் தன் வாய் நீர் கதிர்முடி மேலுகுத்த. இதுல கல்லறிந்தானும் சாக்கியனர், வாய் நீர் கதிர்ன்றது கண்ணப்பன, ரெண்டு நான் நினைக்கிறேன். கதிர்முடி மேலுகுத்த நல்லறிவாளனும் மீளா வழி சென்று நன்னினரே சிற்றறிவினால் மற்ற தேவரும் அழகிய சிதம்பரத்தில் நின்ற இருளை போக்கும் திங்களாகிய மாலையை அணிந்தவனைப் போல அருளுவர். கல்லறிந்த சாக்கிய நாயனாரும் தன் வாய் நீரை உந்தலை மீது குத்த நல்லறிவாளனாகிய கண்ணப்ப நாயனாரும் முத்தியை அடைந்து உயர்ந்தனர். கடவுள் தந்த கொடை ஆணவத்துல சொல்ல அந்த சந்தோஷ மீதியால சொல்றேன். இப்ப பாட்டுகளை படிக்க என்னண்டு விளங்குது. இவ்வளவு காலம் அப்படித்தான் விளங்க, ஏதோ நாங்களா விளங்கி சும்மா படிச்சு கொண்டு போனது இப்ப விளங்குது தானா தானா. ஐயோ கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி. நன்னிய தீவினை நாசம் செலுத்தி நம்ம உலகத்துக்கு எண்ணினை நீக்கி இமையோர் உலகத்துக்கு இருக்கலுற்றீர் பெண்ணினோர் பாகத்தன் சிற்றம் பலத்து பெருநடனை கண்ணினையாத்தர கண்டு கையார தொழுமின்களோ. தெளிவுரை. வந்து சேர்ந்துள்ள தீவினைகளை நாசம் செய்து நமனுலகத்துக்கு செல்வதை தடுத்து தேவர்கள் உலகத்தில் இருப்பதற்கு எண்ணுகின்றவர்களே, உமாதேவியார் இடப்பாகத்தில் வைத்திருப்பவன் சிற்றம்பலத்தில் பெருநடனத்தை கண்கள் இரண்டும் நன்றாக பொருந்த தொழுவீர்களாக. கை செல்வம் மெய்திழலாம் என்று பின் சென்று கண் குளித்தல் பொய்ச்செல்வது செய்திடும் புன்மை கட்கே என்றும் பொன்றிலில்லா அச்செல்வம் மெய்திட வேண்டுதியேல் தில்லை அம்பலத்துள் இச்செல்வன் பாதம் கருதிறந்தேன் உன்னை என் நெஞ்சமே. என் நெஞ்சமே உடனடியாக கையிலே கிடைக்கின்ற செல்வத்தை எதிரலாம் என்று பொய்ச்செல்வ செய்திடும் பொன்மைகட்கு மாறாக என்றும் அழிதல் இல்லாத அச்செல்வத்தை அடைவதற்கு விரும்பினால்
தில்லையம்பலவாணன் பாதம் கருதி உன்னை யாசிக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.